இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று திசைகள் தோறும் பிரிக்க விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வஞ்சிக்கப்பட்ட தமிழர்களின் வாழ்க்கைக்கு வரமாய் வந்த அண்ணன் செந்தமிழன் சீமான் இப்பொழுது உங்கள் முன்னிலையில் சரியா இருக்கா? இது சரியா இருக்கா? சரியா இருக்கா? மலைகளின் மாநாட்டிற்கு வந்திருக்கிற என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு என்ற முழக்கத்தை முன்வைத்த தமிழர் தந்தை, நம்முடைய நாம் தமிழர் கட்சியினுடைய நிறுவன தலைவர் ஐயா சீபா ஆதித்தனார் அவர்களுடைய பிறந்த நாள் இன்று. அவரே சொன்னதைப் போல கட்சியை கலைக்காமல் வேறொரு கட்சியில் இணைகிறீர்களே, உங்களுக்கு பிறகு இந்த கட்சியை யார் எடுத்து நடத்துவார்கள்? வழி வழியே வருகிற வீர தமிழ் பிள்ளைகள் அதை எடுத்து நடத்துவார்கள் என்றவர் அன்று கூறி சென்றார். அவர் சொன்னதற்கேற்ப வழி நடக்கிற தமிழ் பிள்ளைகள் பெருமிதத்தோடு நம்முடைய தமிழர் தந்தைக்கு நம் புகழ் வணக்கத்தை செலுத்துவோம். நம்முடைய அன்பிற்கினிய தம்பி விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கிற நிகழ்வை தொடர்ந்து செய்து வருகிறார். அதிலே இன்று கரூரிலே நடந்த கூட்டத்திலே நெரிசலில் சிக்கி 20 பேர் உயிரிழந்து விட்டார்கள் என்கிற துயர செய்தியை நமக்கு சொன்னபோது மிகுந்த மனவலியாக இருக்கிறது. அதிலே உயிரிழந்த நமது அன்பு பிள்ளைகள், உறவுகள் எல்லோருக்கும் நம்முடைய கண்ணீர் வணக்கத்தை செலுத்துவோம். அந்த துயரத்தில் ஆழ்ந்திருக்கிற நம் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நம்முடைய ஆறுதலை சொல்லுவோம். வரலாற்றில் ஒரு பெருமைமிக்க, மிக பெரும் சிறப்புமிக்க இனத்தின் பிள்ளைகள் நாம். உலகில் பல்வேறு மன்னர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். தனிப்பட்ட முறையில் செல்வந்தர்கள் கொடை வள்ளல்களாக இருந்திருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள்.
ஆனால் நாட்டை ஆண்ட மன்னர்களே வள்ளல்களாக இருந்தது தமிழ் பேரினத்தில்தான். பாரி, ஓரி, காரி, பேகன், ஆய், நல்லி, அதியமான் என்று 7 பெரும் வள்ளல்கள். அதிலே பெருமைமிக்க நம் முன்னவன் கொடையில் சிறந்த அந்த கோமகன் அதியமான் நெடுமான் அஞ்சி இதே தகடூரை தலைமையாக வைத்து ஆட்சி செய்தவன். அவன் உளவிய மண்ணில் அவன் பாதுகாத்து வைத்த மலைகளை அவன் பேர பிள்ளைகள் இன்று பாதுகாப்பதற்காக மலைகளின் மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம். மலை என்பது ஒரு கற்குவியல் என்று நாம் கருதி கொண்டிருக்கிறோம். பல லட்சக்கணக்கான உயிர்களின் அது கருவறை. மானுட குலத்தின் ஆதி நிலம், ஆதி தாய் மடி மலைதான். அதிலே ஐம்பூதங்கள் என்று எல்லோரும் சொல்ல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதில் அதை தமிழிலே நாம் ஐம்பெரும் ஆற்றல் என்று சொல்லுகிறோம். நிலம், தீ, நீர், வழி, விசும்பு ஐந்தும் கலந்த, இவை ஐந்தும் கலந்த மயக்கமே உலகம் என்று தொல்காப்பியம் பாடுகிறது. தொல்காப்பியம் நமக்கு கற்பித்திருக்கிறது. அப்ப நிலம், நீர், தீ, வழி, வெளி இந்த ஐந்தும் தான் உலக உயிர்களின் தொடக்கம். அதற்குள்ளேதான் எல்லா உயிர்களும் அடக்கம். மனிதர்கள் மட்டுமல்ல, இந்த 5 ஆற்றல்கள் இன்றி உலகில் எவ்வுயிரும் இல்லை என்பதை தென்னரும் சொந்தங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதிலே கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்று பாடுகிற போது நம்மை தமிழர்கள் வீண் பெருமை பேசுவார்கள். மண் தோன்றவில்லையாம், கல் தோன்றிவிட்டதாம், அதிலே இவர்கள் தோன்றிவிட்டார்களாம் என்று கேலி பேசுவார்கள். கல் தோன்றிவிட்டது, மலை தோன்றிவிட்டது, முதல் நிலம் தோன்றிவிட்டது. மூன்றாவது நிலம்தான் மண். வயலும் வயல் சார்ந்த இடமும் மூன்றாவது நிலம்தான். அந்த மண் தோன்றுவதற்கு முன்பே மலை தோன்றிவிட்டது. அந்த மலையில் தமிழன் வாழத் தொடங்கிவிட்டான். அதான் ஆதிக்குடி. அங்கு வாழ்ந்தவர்கள் குன்றவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். உச்சரிப்பிலே இன் குன்றி குறவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவன்தான் குறவர் குடிதான் ஆதி தாய்க்குடி மானுட குலத்தி. அந்த குடியில் இருந்துதான் இவ்வளவு குடிகளாக நாம் துளிர்த்து தழைத்து வாழ்ந்து வருகிறோம். முதல்ல மலைகளின் மாநாடு ஏன் மலைவளமே மண்வளம் என்று நாம் சொல்வதற்கு காரணம் என்ன? மலைக்கும் மண்வளத்திற்கும் என்ன சம்பந்தம்? மலை இல்லை என்றால் மழை இல்லை. இந்த உயிரியல் அறிவியல் உண்மையை நாம் உணர வேண்டும். இந்த
மலைகளை பார்க்கிற போது நமக்கு என்ன தோன்றும்? மலை, இது பூமி தாயின் மார்பு, இதில் பல கோடிக்கணக்கான உயிரினங்களின் வாழ்விடம். மலையிலிருந்துதான் எனக்கு மழை வருகிறது, அறிவு வருகிறது என்றெல்லாம் பார்ப்போம். ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் மலை வெட்டினால் காசு, பணம், துட்டு, இந்த குவாரி என்று பார்ப்பார்கள். இதுதான் அவர்களுக்கும் நமக்கும் இருக்கிற வேறுபாடு. இங்கே 4 நிலங்கள், இயற்கை நிலங்கள். ஒன்று குறிஞ்சி, குறிஞ்சி மலர் இருப்பதால் மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி. அடுத்து காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை, அங்கே முல்லை மலர்கள் இருந்ததால் அது முல்லை என்று பகுக்கப்படுகிறது. அடுத்து வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம், அது அங்கே மருத மரங்கள் இருந்ததால் மருத நிலம் என்று வகுக்கப்படுகிறது. அடுத்தது கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல். இந்த 4 நிலங்கள் தான் இயற்கை நிலங்கள். 5வது நிலமான பாலை நிலம், அது செயற்கையாக உருவாவது, அது செயற்கை திணை. இங்கே இந்த 4 நிலங்களை தாண்டி இன்னொரு நிலம் பாலைவனம். அந்த நிலம் முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நல் இயல்பிழந்து நிலம் நடுக்குற்று பாலையனும் படிமம் கொள்ளும் என்று நம்முடைய மூதாதை இளங்கோவடிகள் பாடுகிறார். இங்கே கவனியுங்கள், ஒரு நாட்டினுடைய எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையல் அறையில் தீர்மானிக்கப்படுகிறது. வளத்திலே ஆகச் சிறந்த வளம் அறிவு வளம் தான். நலத்திலே ஆகச் சிறந்த நலம் உடல் நலன் தான். உணவே மருந்து என்று நமது முன்னவர்கள் கற்பித்தது இதில்தான். ஒரு நாட்டின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற நிலத்தின் வளத்தை பொறுத்து அமைகிறது. ஒரு நாடு பெற்றிருக்கிற நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற நீரின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நீரின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற மழைகளின் வளத்தை பொறுத்து, மழை எவ்வளவு பொழிகிறதோ அதை பொறுத்து அந்த நாட்டினுடைய நீரின் வளம் அமைகிறது. அந்த நாட்டின் மழையின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அதனால்தான் மழை இல்லை என்றால் மழை இல்லை. இப்போ உங்களுக்கு இப்ப பாருங்க, எப்படி மழை பொழிவை நாம் பெறோம்? சூரியன் தந்தை, கடல் தாய், இருவருடைய இயற்கை இணைவிலே நீராவியாகி குளிர் மேலே போய் இந்த பாருங்க, இந்த நீராவி மேலே போய் மேகமாக உருமாற முடியவில்லை. அது சுத்தி திரியுது அப்படியே. அப்ப எப்போது அது மேகமாக மாறுது? அந்த நீராவிக்கு கணம் அடர்த்தி குறைவாக இருக்கனால மேகமாக உருமாற முடியவில்லை. அப்போது மனிதர்களின் வியர்வை, மரங்களின் வியர்வை, மரத்துக்கு வேர்க்குமா? வேர்க்கும், வேர்க்கும், மரத்துக்கு வேர்க்கும். வேர்க்காத மரங்கள் இருக்கிறது, அது சீமக்கருவேலை, யூக்கலிப்டஸ், இந்த மரங்கள் வேர்க்கிற மரங்கள். மரங்களுக்கு வேர்ப்பதால் தான் அந்த மரத்துக்கு கீழே இருக்கும்போது எவ்வளவு வெப்பமானாலும் குளுகுளு என்று குளிர்ச்சியா இருக்க காரணமா தான் அந்த மரங்களின் வேர்வை மேலே போகுது. அப்பவும் அது மேகமாக உருமாற முடியவில்லை. அப்போது காற்று, இங்க இருந்து எடுத்து போற தூசி, கரி, இதெல்லாம் சேர்ந்து மேகமாக மாறுகிறது. நீராவியாய் மேல போய் மேகமா மாறுது. இந்த மேகத்தை காற்று தள்ளிக்கொண்டே போகுது, தள்ளிக்கொண்டே போகுது. தள்ளிக்கொண்டு போற மேகத்தை தடுப்பு அரணாக நின்று, பெரிய கோட்டையாக நின்று தடுத்து நிறுத்துவது மலைகள். இந்த மாதிரி நிறுத்து மலைகள், மலைகள் தடுத்து நிறுத்துது. அது எப்படி இருக்கு பாரு, தடுத்து நிறுத்துது பாரு.
இப்ப தடுத்து நிறுத்தும் போது இங்க மலைன்னா 3000 அடி மேற்கு தொடர்ச்சி மலை 3000 அடி 4000 அடி உயரத்தில், அதற்கு மேலே 200 அடி 300 அடிக்கு மேலே மரங்கள் அடர்ந்து உயர்ந்து வளர்ந்திருக்கிறது. இப்ப பாரு, இந்த மேகம் தள்ளி கொண்டு போன மேகம் அந்த மலை முகடுல ஒருத்தன் தலப்பா கட்டின மாதிரி படுத்திருக்குது. இந்த மரங்கள்லாம் மேல இருக்க, இவரை அடர்ந்து வளர்ந்திருக்க, இதை எவனும் மனுஷன் நட்டதில்லை, இதையும் மனிதன் நட்டதில்லை. அவ்வளவும் பறவைகள் நட்ட மரம், விலங்குகள். ஒரு யானை, இந்த யானையை பார்க்கிற, ஒரு முறை உணவை தின்றுவிட்டு கழிவை போட்டால் 300க்கும் மேற்பட்ட விதைகளை தூவுது காட்டுக்குள்ள. அப்ப மாசம் எவ்வளவு, வருஷம் எவ்வளவு விதைகளை தூவுதுன்னு பாரு. இந்த பறவை, நீ பறவைன்னு நினைக்கிறா, காக்கை, குருவி, கொக்கு, மைனா, சிட்டு இவையெல்லாம் விதையை தூவும் தூதுவர்கள், விதை பரப்பும் தூதுவர்கள். ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு அது வேற இடத்துல கழிவை போடும், வேற இடத்துல சாப்பிட்டு இன்னொரு இடத்துல, அப்படி இந்த மலைப்பரப்பு முழுதும் பறந்து அவை இந்த விதைகளை தூவி உருவாக்கிய காடுகள் தான் அடர்ந்து உயர்ந்து மலைமுகடில் இருக்கு. இந்த மரங்கள் தான் மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மழையை கொண்டு வருது. மேகத்தின் தன்மை என்னன்னா, எங்க குளிர் இருக்குதோ அங்கதான் அது மழையை கொட்டும். குளிர் இல்லை என்றால் திருப்பி கடல்லே கொட்டிடும், திருப்பி கடல்லே கொட்டிடும். அப்ப அந்த மேகம் இங்க இருந்து பாரு, திருப்பி கடல்ல கொட்டுது பாரு. அப்ப அங்க இருக்கிற மரங்கள் தான் மேகத்தை பூமிக்கு இழுத்துட்டு மழையை கொட்டுது. அதுக்கு நமக்கு எந்த சம்பந்தம் இல்ல, நம்ம பாட்டனும் முப்பாட்டனும் நட்ட மரங்கள் அல்ல, அவ்வளவும் விலங்குகளும் பறவைகளும் நட்டு வளர்த்த மரம். அதனால காக்கா செத்தா என்ன, குருவி செத்தா என்ன, யானை செத்தா நீ செத்து போயிருவ. அவையெல்லாம் சாகும் போது பார்க்க நீ இருக்கிறாய், நீ சாகும்போது பார்க்க எவனும் இருக்க மாட்டான். இப்ப பாரு, இப்ப மழை எப்படி அறுவடை செஞ்சு மேகம் கொண்டு வருது, மேகம் போய் எப்படி படுக்குது பாரு, இந்த வரை அறுவடை செஞ்சு கொண்டு வருது பாரு, கொட்டுது பாரு. இப்ப என்ன செய்யுது, இந்த மரங்கள் தன்னுடைய இலை அப்படியே உதுத்து உதுத்து வேர்ல இலை பூவை எல்லாம் கொட்டி கொட்டி வைக்குது. பல ஆண்டுகளால் அப்படியே இருந்து வேர்ல படிஞ்சு 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 மண்ணா மாறுது, மண்ணா மாறுது. அரை அங்குலம் இப்படி மண் இப்படி மக்கி மண்ணா மாறுவதற்கு 1000 ஆண்டுகளை எடுத்துக்கிறது. இந்த வேர்ல படிஞ்சிருக்கிற இந்த மண்ணின் தன்மை என்னன்னா, அந்த மழை இருக்கு பாருங்க, இந்த மழை பொழியும் போது அப்படியே உள்ள மரத்துல இறங்கி வரும்போது இலைகள் கொஞ்சம் பிடிச்சுக்கிறது, மரத்து வழி அப்படியே வழிந்து வருவதை இந்த வேர் அந்த மண் இருக்குதே மக்கி அந்த மண் இருக பிடிச்சு சேமிச்சுக்கிறது, அப்படியே வேர்ல பிடிச்சுக்கிறது, ஓட விட மாட்டேங்குது, சேமிச்சு வச்சுக்கிறது அப்படியே. இப்ப எப்படி சேமிப்பு, ஒரு வேளாண் குடிமகன் தன்னுடைய வேளாண்மையில் விளைச்சலில் பாதியை உணவு தேவைக்காக சேமித்து வைப்பது போல அது சேமித்து வச்சுக்கிறது தன் உணவு தேவைக்கு. உணவு தேவைக்கு போக மீதியை அப்படி உருட்டி விடுறார். அவர் வர்றார், ஓடி வர்றார். அவர் வரும்போது இந்த காடு இதான் சோலை காடுகள். இந்த சோலை காடுகளில் இருக்கிற புற்கள் தன்னுடைய உணவு தேவைக்கு வேர்களிலே நீரை பிடிச்சு வச்சுக்குது. பிறகு அவருடைய உணவு தேவை போக மீதியை உருட்டி விடுறார், ஓட விடுறார். அது ஓடி வந்து இந்த மாதிரி சமவெளியில் இருக்கிற கிராஸ்லேண்ட் புல்வெளிகளிலே வலி. அந்த புற்கள் தன்னுடைய வேர்களில் உணவு தேவைக்கு பிடிச்சு வச்சுக்கிறது. இது வெறும் புல் அல்ல, அது நீர் சேமிக்கும் வங்கி என்பதை என் உயிரினும் இனிய என் உடன் பிறந்தார்கள் புரிந்து கொள்ளும். இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. இப்போ அந்த புல்வெளியில மாடு, காட்டு மாடு, ஆடு, மான் எல்லாம் மேயுது. அப்ப ஒரு புலி அங்க செத்து போனால் 25,000 மனிதனுக்கான நீர் இருக்குல்ல, அதனுடைய அளவு தேவை அது குறையுது. 25,000 மனிதனுக்கு கிடைக்கிற நீர் குறையுது. ஒரு புலி செத்தால் எப்படா 25,000 பேருக்கு கிடைக்கிற தண்ணி அளவு குறையுதுன்னா, இந்த மான், இந்த காட்டெருமை, இந்த ஆடு எல்லாம் மேய்து பாருங்க. இந்த புல்ல மேயறதுனால புல்ல அழிஞ்சிருது. புல்லின் அழிவில் இருந்து புலி வேட்டையாடி அழிக்கிற இந்த விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்டு அந்த புல்லை பாதுகாக்குது, விளங்குதுன்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க, இப்ப இந்த மான் அழிக்கப்படுவதால் அந்த இடத்துல புல் காக்கப்படுகிறது. இப்படி மான் இப்படி திங்குது, அதை பார்க்க கூடாது.
அது உணவு சுழற்சி, இயற்கையின் விதி. அது நீர் புல்லுக்கு உணவு, புல்லு மானுக்கு உணவு, மான் புலிக்கு உணவு. ஒன்னு 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 சார்ந்து சார்ந்து இருக்குது. அப்படிதான் நம்ம யாருக்கு உணவு? ஒரு நாள் இந்த மண்ணுக்கு உணவு, அவ்வளவுதான். உனக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இது இதான் உணவு சங்கிலி. இதான் நம்ம அப்பா சொல்றாங்க, நம்மாழ்வார். இதுல ஒன்ன துண்டிச்சு வச்சுக்க, கதை முடிஞ்சு. அப்படி அப்படி இருங்க இந்த பாருங்க எப்படி இதுல ஒண்ணு துண்டிச்சான்னா, நீ பாரு, கொசு ஒன்ன கடிக்குது. ஒரு அற்ப கொசுவை ஒழிக்க முடியாத இவர்கள் ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பேங்கிறாங்க. நீ நம்பிட்டு அலைகிற. ஏன் கொசு எங்க உருவாகுது சொல்லு? கொசு எங்க உருவாகுது சொல்லு? கொசு எங்க உருவாகுது? அழுக்கு தண்ணியில உருவாகுது. தண்ணி ஏன் அங்க அழுக்காகுது? அங்கேயே தேங்கி இருப்பதால் அது அழுக்காகுது. அங்க கழிவு நீர் தேங்கி இருக்கும் போது அங்க கொசு முட்டையிடுது. அந்த முட்டையை ஒருத்தன் சாப்பிடுவான், அவனுக்கு உணவு. யாரு? தவக்கலை, அரட்டலை. அவன் பிடிச்சு முட்டையை சாப்பிட்டே இருப்பான். நீ இந்த கேடு கட்ட பிளீச்சிங் பவுடரை கொண்டு இந்த அரட்டலைக்கு பயந்து அதுல போட்டு அவனை கொன்னுற. அவன் செத்துறான். கொசு முட்டையை விட்டு சுதந்திரமா பொறிச்சு பல லட்சக்கணக்கா வந்து உன்னை போடுது. அது டெங்குங்குது. அப்புறம் ஊதுறான் சங்கு. அதை நீ போய் சேர்ந்துடுற. இதான் நடந்துருது. டெங்குன்னு ஒரு போடு, அதுக்கப்புறம் சங்கு தான் உனக்கு. இப்ப கொசு உற்பத்தியை தடுக்க முடியவில்லை. காரணம், நீ அந்த உணவு சங்கிலிய வெட்டின. தவளைய கொன்ன, அது உணவு போயிருது. எலிய கொன்ன, பாம்பு வந்து. பாம்பு சத்து, கருடன் எல்லாம் அந்த அதுகளுக்கு உணவு இல்லை. ஒன்னு சார்ந்திருக்கு. எலி என்ன செய்யும்? பாம்பு என்ன செய்யும்? இந்த பூச்சி இலை இதை புற திங்குது பாரு. நம்ம பூச்சி செடியை வெட்டி திங்குதுல பயிரை, அதை புற எலி சாப்பிடும், அந்த பாம்பு சாப்பிடும். நீ அதை கொன்னவன அது பிரச்சனை. இங்க இருக்கிற ஒன்னு சார்ந்து இதான் உணவு சங்கிலி. இதை அறுத்துட்டினா உலக சுழற்சி நின்றும். மிகப்பெரிய அழிவை நாம் எதிர்கொள்ள நேரிடும். அதனால இதெல்லாம் செத்து போச்சு, அதெல்லாம் செத்து போச்சேன்னு நீ சாதாரணமா நீ கடந்து போயிட முடியாது. வாங்க, இப்ப ஒரு புலியின் மரணம் 20,000 மானுடனுக்கான நீரை அது குறைக்குது. 20,000 ஒரு மனிதன் கிடைக்கிற நீர் வந்து பாதிக்கப்படுதுங்கிறான். இப்ப இந்த குழந்தை வந்து பாருங்க, இந்த குழந்தை சாப்பிடும் போது எப்படி 2 சாப்பிட்டு வாயில போட்டு 2 சோற கீழே சிந்தது பாருங்க. அது மாதிரிதான் இவையெல்லாம் தண்ணீரை அவனுக்கு போக மீதியை உருட்டி விடுறான். வர்றான் பாருங்க. அப்படியே வந்து பல கோடிக்கணக்கான நீர்த்துளிகள் உருண்டு திரண்டு பேரருவியா கொட்டுறான். இங்க பாருங்க, அப்படியே பாருங்க. இதுல என்னன்னா, ஒரே நாள்ல அந்த மலை வந்து அங்க மேல இருந்து ஓடி வந்து போயிரும் அது. ஆனால் விடாமத 3-4 மாதங்களுக்கு அதை அப்படியே சேமிச்சு வச்சு கொட்டுறது யாருன்னா, இந்த மரங்கள், இந்த சோலைக்காடுகள், இந்த புல்வெளிகள், இவைதான் அதை சேமிச்சு கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நீண்ட நாள் அந்த அருவி கொட்டுவதற்கு. இதுல ஒருத்த வேலை இல்ல, ஒவ்வொருத்தனும் நமக்காக அங்க இருந்து உழைச்சிக்கிட்டு இருக்கான்னு நீங்க கவனத்துல வச்சுக்கணும். இப்ப நீ பாக்குற, இங்க இருந்து பார்க்கும்போது மச்சான் அப்படியே எண்ணெயை தேய்ச்சி அப்படியே குளிச்சுட்டு அப்படியே அருவின்னு வர்ற, அவன் பாரு, அவன் அங்க பாரு யாருன்னு பாரு. உன்னுடைய தாய், நம் தாயின் மார்பிலிருந்து நமக்கு பால், பூமி தாயின் மலை மார்பிலிருந்து உலக உயிர்களுக்கு பால். நம் தாய் ஊட்டிய பாலில், நம் தாயின் மாரில் நாம் மட்டும்தான் பால் உண்டோம். ஆனால் பூமி தாயின் மலை மார்பில் உலக உயிர்களுக்கெல்லாம் பால் ஊட்டிய தாய் அவதான். வாங்க, இப்ப இதுல என்ன நீங்க கவனிக்கணும், நம்ம கண்மாயை நம்ம வெட்டினோம், ஏரியை நம்ம வெட்டினோம், குளத்தை நம்ம வெட்டினோம், தாங்களை நம்ம வெட்டினோம், ஏந்தலை நம்ம வெட்டினோம், எல்லாம் அந்த பறை எல்லாம் போயிடுச்சு. ஆனால் ஆறை நம்ம உருவாக்கல. ஆறை உருவாக்குது மனிதன் அல்ல, கிணறை உருவாக்கணும், எல்லாவற்றையும் நாம் உருவாக்கினோம் மனிதன். ஆனால் ஆறை உருவாக்கியது அருவி. அது எந்த பக்கத்துக்கு வசதியா இருக்கோ அதுவே பாதை கண்டு ஓடும். ஆத்துக்கு பாதை கண்டு யாரு தந்தது, தானாக பாதை கண்டு நடக்குது.
காற்றுக்கு பாட்டு சொல்லி யாரு தந்தது, தானாக பாட்டு ஒண்ணு படிக்குது. அது மாதிரி தானாக பாதை கண்டு ஓடியது ஆறு. இப்ப நம்ம தாய் பாரு மல்லாந்து படுத்திருக்கா, பூமி தாய் இப்படி மல்லாந்து படுத்திருக்கா. தாயின் மார்பிலிருந்து பால், அதை போல பூமி தாயின் மலை மார்பிலிருந்து எல்லா உயிர்களுக்கும் பால். புல்லு, பூண்டு, ஆடு, மாடு எல்லாவற்றுக்கும் பால். இங்க பாரு, இதில் என்னன்னு பாரு, இது என்னன்னு பாரு. அப்படி ஓடி வரும்போது, அருவி வேகமாக வரும்போது பெரும் சிறு பாறைகளை உருட்டி கொண்டு ஓடி வருது. அதுல ஒன்னோடு ஒன்னு உரசி நொறுங்குது, சிறு சிறு துகள்களாக நொறுங்கி ஆற்றின் மேலே மணலாக படியுது. ஆற்றுக்கு மணல் என்பது, ஆற்று மேலே படுகிற மணல் என்பது மனித உடலுக்கு தோல் போன்றது. இந்த மணல் அரை அங்குலம் இவ்வளவு படிந்து அரை அங்குலம் உருவாவதற்கு 100 ஆண்டுகள் ஆகும் என்று ஆய்வு செய்து. அரை அங்குலத்துக்கு. இப்ப பாரு, இந்த மணலின் சிறப்பு என்ன? உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டி மணல், உலகின் தலை சிறந்த நீர் தேக்கி மணல் தான். இப்ப கோடை காலத்துல கூட அது என்ன, ஆத்துல போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு அப்படி தோண்டினா தண்ணி வந்துடும், என்ன தேக்கி வச்சுக்கிறான். அப்ப சிறந்த நீர் கட்டி அதுக்கு சான்ற பாரு. நீர் வடிகட்டி கடல்ல நீ பாரு, கடல்ல உப்பு கரிக்கும் தண்ணி எடுத்து குடிச்சின்னா உப்பு கரிக்கும். கடல்ல இந்த தண்ணி எடுத்து குடிக்க முடியுமா? உப்பு கரிக்கும். ஆனால் அரை அடி 2 அடி அப்படி தள்ளி போயிட்டு 2 அடி தள்ளி போயிட்டு இப்படி தோண்டின்னு வச்சுக்க, தண்ணி வரும், எடுத்து குடி, உப்பு கரிக்காது. காரணம் என்ன? அவன் வடிகட்டிடுறான். அவனை மாதிரி சிறந்த நீர் வடிகட்டி உலகத்துல கிடையாது. இப்ப நீ என்ன பண்ணிடுற? இந்த பாரு, அந்த மணலை நீ அள்ளி என்ன பண்ற? விற்க ஆரம்பிச்சிட்ட. எல்லாருக்குமான பாலை கொடுக்கிறா பாரு உன்னுடைய ஆறு. இது எல்லாருக்கும் கொடுப்பார், எல்லா உயிர்களுக்கும், கடைசியா அணிலுக்கும். அணிலுக்கும் கொடுக்கிறான். ஆனா அணிலுக்கு இது தெரியாது. அப்ப யாருக்கு தெரியும்? புலிகளுக்கு தான் தெரியும். அதனாலதான் புலிகளுக்கு தான் தெரியும். புலிகள் தான் நாட்டையும் காக்க போராடணும், காட்டையும் காக்க புலிகள் தான் போராடணும். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப எல்லா உயிர்களுக்குமானது. இந்த நெல்லுக்கு பாயுது, புல்லுக்கு பாயுது, வாழைக்கு பாயுது, தென்னைக்கு பாயுது, கரும்புக்கு பாயுது. இதனாலதான் நீர் வளமே நிலவளம் என்று சொல்றான். இப்ப பாருங்க, வள்ளுவ பெருமகனார் இது என்ன சொல்றாரு? மணி நீரும் மண்ணும் மலையும் அணிலர் காடும் உடையது அறைங்கிறார். அவரே விசிம்பின் துளி விழின் அல்லால் பசும்புல் தலை காண்பது அரிதுங்கிறார். ஒரு துளி மழை துளி ஒரு விண்ணிலிருந்து விழலை அப்படின்னா, ஒரு துளி விழலைன்னா பசும்புல் கூட முளைக்காதுன்ற. அப்ப என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்? அந்த நீரின் அருமையை, நீரின்றி அமையாது உலகன்னு பண்ணது அவர் தான். ஆனா நீ என்ன புரிஞ்சுக்கணும்? காடின்றி அமையாது நீர் என்பதை நீ புரிஞ்சுக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். இப்ப என்னன்னா, இந்த மலைகளை வெடி வச்சு தகர்த்து பாரு. தகர்த்து
எப்படி வெட்டிருக்கான் பாரு. ஒரு பல்ல பிடுங்கினா அதை எளிரோட பிடுங்கிட்டு அந்த இடத்துல எவ்வளவு பள்ளம் இருக்குமோ அது மாதிரி நம்முடைய மலையை அறுத்து கொண்டு போறான். நீ ஒரு தடவை இந்த மலையை பார்க்கும்போது, உன் தாயின் மாறை பார்க்கும்போது, பாலூட்டிய தாயின் மாறை பார்க்கும்போது, இதை அறுத்து உணவாக்கினால் சுவையாக சாப்பிடலாம் என்று உன் மனம் எண்ணுமா என்ற கேள்வியை நீ எழுதி பார்க்கணும். ஆனால் இந்த மலையை பார்க்கிற போது இதை வெட்டி வித்தால் காசாக்கலாம், நிறைய சம்பாதிக்கலாம் நினைக்கிற மனித மனத்தை நீ ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும். இது எவ்வளவு பேராபத்தானதுன்னு நீ பார்க்கணும். இதுல இது பாரு, ஏன் நான் இதை உனக்கு உதாரணமா சொல்றேன்னா, மழை இல்லை என்றால் மழை இல்லை என்பதற்கு சான்று நான் தான். இதே ராமேஸ்வரம், முதல்ல பார்த்த கடல் என்னுடைய ராமேஸ்வரம். அங்க எனக்கு கடல் இருக்கு, ஆனால் மழை பொழிவு இல்லை. வறண்ட மாவட்டமா நான் இருக்கேன். மதுரையில கடல் இல்லை, ஆனால் தேனி, கம்பம், குமிழியில வளமையா இருக்கு, செழிப்பா இருக்கு அந்த நீளம். காரணம் என்ன? எங்களுக்கு கடல் இருக்கு, மலை இல்லை. அவனுக்கு கடல் இல்லை, மலை இருக்குது, மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது. என்னிடத்தில் நீராவியாகி மேலே வருகிற அந்த மேகத்தை மேற்கு தொடர்ச்சி மலை தடுத்து நிறுத்தி அவனுக்கு மழையை பொழிந்து விடுகிறது. அவன் வளமாக இருக்கிறான், நான் வறண்டு இருக்கிறேன். இதனால் தான் மழை இல்லை என்றால் மழை இல்லை, சான்று நானே இருக்கேன். விளங்குதா? இப்ப பாரு, இந்த மாதிரி ஆயிரும் நிலம். மழை இல்லாத நிலம் பாலைவனமாகிவிடும் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அது கூட தெரியாத ஆட்கள்கிட்ட நம்முடைய அதிகாரத்தை நீங்க ஒப்படைச்சிட்டீங்க. இந்த அறிவியல் உயிரியல் உண்மையை கூட உணராத கூட்டத்துக்கிட்ட நாம வாசமா சிக்கிக்கிட்டோம். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய முன்னவன் கரிகாலன் இந்த ஓடுகிற நீரை அணை கட்டக்கூடாது, குறுக்க அணை கட்டி தடுக்க கூடாது. தடுக்கிறதுனால என்ன ஆயிரும் பாருங்க. இப்ப பாருங்க, இப்ப தடுத்தீங்கன்னா உன்னுடைய ரத்த நாளங்கள் போலதான் பூமி தாய்க்கு நதி. அந்த நதியிலே குறுக்க ஒரு அணையை நீ கட்டிட்டீங்கன்னா உன்னுடைய ரத்த நாளங்களில் ஒரு இடத்துல தடை ஏற்பட்டால் எப்படி அந்த இடம் செயலிழந்து விழுந்து விடுமோ, இயங்காதோ, அதை போல மற்ற இடத்தில் ஆறு மரணித்து விடும். அந்த தேக்கி வைக்கிற இடத்திலே நிறுத்துங்க, தேக்கி வைக்கிற இடத்திலே நீர், நிலத்தடி நீர் உயரும், அந்த இடத்தில் இருக்கிற உயிரினங்கள் வாழும். மற்றபடி அந்த நதியை நம்பி இருக்கிற இடங்கள் இது போல வறண்டு போகும், மற்ற உயிரினங்கள் வாழ முடியாது. அந்த இடத்திலே ஆறு மரணித்து விடும். அப்ப என்ன பண்ணும்? தடுக்க கூடாது. அப்ப என்ன பண்ணும்? நீரை ஓட விடணும். எந்த முறையை கையாளணும்? நமது முன்னவன் கரிகால் பெருவளச்சோழன் கட்டியது போல ஒரு தடுப்பணை தான் கட்டணும். நமது பாட்டன் 1800 ஆண்டுக்கு முன்னாடி அவன் அணையை கட்டி தடுக்கவில்லை, தடுப்பணை கட்டினான். இந்த அணையில் வேண்டிய அளவு நீரை தேக்கி விட்டு அதுக்கு மறுபடியும் மேலே ஏறி அந்த போயிரும், அடுத்த பக்கம் போயிரும். அப்ப தேவையான அளவுக்கு சேமித்து விட்டு மேலே ஏறி ஓவர்ஃப்ளோ ஆகி தடையை தாண்டி போயிரும். அது தடுப்பணை. இது எந்த முறையிலன்னா, இந்த மாடு, பசு மாடு பாருங்க, அப்படியே இந்த பசு மாட்டுல கண்ணுக்குட்டியை குடிக்க விடுறோம். பசு யாருக்கு பால் கறக்குது? கண்ணுக்குட்டிக்கு தான். ஆனால் நமக்கு என்ன கற்பிச்சு வச்சிருக்கான்? காக்கை பாட்டி வடையை திருடி விட்டது, பசு நமக்கு பால் தரும், அப்படிதான் பாடம் நடத்துறான். பசு நமக்கு பால் தரல, அது கண்ணுக்குட்டிக்கு. ஆனா காக்கை செஞ்சது திருட்டு, நீனும் நானும் செஞ்சது திருட்டு இல்லைங்கிறான். எப்படிப்பட்ட திருட்டு பேப்பாரு? நீனும் தான் திருடுற, பசு நமக்கு பால் தரல, திருடுறான். அதுவும் சில மாடு உதஞ்சிரும்னா, வாழை கண்ணில் அடிச்சிரும்னா வாழையும் காலையும் சேர்த்து ஒரு கட்டை போட்டுட்டு கறக்குறோம். இப்ப கண்ணுக்குட்டியை குடிக்க விட்டான், அது கண்ணுக்குட்டிக்கு தான் பால் கறக்குதுன்னு நினைச்சு கறக்கும். நம்ம அது திரும்பி பார்க்க விடாம முன்னாடி கொஞ்சம் கூளத்தை போடுவோம். இப்ப போடுவாரு பாருங்க, போடுறாரா? இது சாப்பிடும். அது குனிஞ்சு இறைய சாப்பிட்டுக்கும் போது பாலை கறந்துருவார். உனக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு திருப்பி அதே கண்ணுக்குட்டியை கொஞ்சம் மடுவுல மிச்சம் வச்சு பாலை குடிக்க விடுவார். பாரு, குடிக்க விடுறாரா? இந்த முறையைத்தான் நீ நீர் மேலாண்மையில கையாளணும். எப்படின்னா, கடல்ல இருந்து, தாயிலிருந்து வந்த ஆறு, ஏரி, கண்மாய், கரணை, தாங்கல், ஏந்தல், ஊரணி, குளம், குட்டை, இப்படி நமது பண்டை தமிழ் முன்னவர்கள் நீர் மேலாண்மையை கடைபிடிச்சிருக்கான். இது போல ஆறுல இருந்து வர்றதை, அந்த நீரை ஒரு ஏரிய வெட்டி
இப்ப ஏர்போர்ட் கட்டுறான்ல 5000 ஏக்கர், என் மக்கள் தர மாட்டேங்கிறான். அதே 5000 ஏக்கர்ல அவன் மகன் நான் ஏரி வெட்டுறேன்னா கொடுத்துருவான். 5000 ஏக்கர்ல ஒரு 500 ஏக்கர்ல ஏரிய வெட்டி நீரை தேக்கினால் அந்த 5000 ஏக்கருக்கு பாசனம். இப்ப எங்க பாட்டன் அரசேந்திரன் வீரநாராயண ஏரி வெட்டியிருக்கான், 16 கிலோமீட்டருக்கு வெட்டியிருக்கான். என் ஊர் ராமேஸ்வரத்திலிருந்து தலைமன்னாருக்கு 16 கிலோமீட்டர் தான் கடலின் குறுக்கு வாட்டில். அப்ப 16 கிலோமீட்டர் ஒரு சின்ன கடல். அந்த கடலை, அந்த ஆறை, அந்த அணை, அந்த ஏரியை தூர்வாரினால் எவ்வளவு நீரை தேக்க முடியும் பாரு. வீரநாராயண ஏரியில் கடலூர் ஆண்டுதோறும் அதிக மழைப்பொழிவு பொழியுது, வெள்ளத்தில் மிதக்குது. அந்த நீரை சேமிச்சா நான் பெரும் குழாயின் மூலமாக, ராட்சச பெருங்குழாய்களின் மூலமாக தூக்கி கொண்டு போய் என்னுடைய காவிரி, என்னுடைய தஞ்சைக்கு தண்ணியை ஊத்திடுவேன். அவன்கிட்ட போய் கஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப என்ன சொல்றான், அந்த ஆறை அப்படியே ஓட விடுறா, திருப்பிடா, ஏரியில சேர்றா. கண்மாய், கரணை, தாங்கல், ஏந்தல், குளம், ஊரணி, குட்டை, இப்படி எல்லாத்திலையும் சேர்த்துக்கடா. தேக்கிட்டு திருப்பி தாயிடமே சேயை சேர விடு. பசுவிடம் எப்படி கண்ணுக்குட்டியை திருப்பி விட்டியோ அப்படி அந்த தாயிடத்திலே நதியை சேர விடு. சேர விடாம அப்ப அப்படி போய் சேரும்போது புது ரத்தம் ஊறாத உடலும் புது நீர் பாயாத கடலும் உற்சாகம் அடையாது. போய் திருப்பி போய் கடல்ல போய் சேர்ந்துரு. அது கடல்ல போய் சேரும் போது போய் சேர்ந்து வரு. இந்த முறையை தான் நம்ம கையாண்டுக்கணும். நம்ம ஒன்றும் புதுசா செய்யல, நம்ம முன்னவர்கள் செய்ததை திருப்பி அதை செய்யணும்னு நம்ம சொல்றோம், அதை கடைபிடிக்கணும். அதுதான் ஆபத்தில். அதுவே கர்நாடகாவில் தேக்கி வச்சுட்டு எங்க ஐயா சொல்றாங்க பாருங்க, தினந்தோறும் கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சு கொடுறான்னா மாசத்துக்கு 20 டிஎம்சி 20 டிஎம்சிலாம் அவன் நம்மள நம்ம ஆட்சிக்கு வந்தா நடக்கும். காவிரியில எனக்கு தண்ணி தராதேன்னு நானே சொல்லிடுவேன், திறக்க கூடாதுன்னு. இல்ல நிறைய திறக்காத, நீ அங்கே இரு, மூலி செத்துப்போ, திறக்காதடா, நீ என்ன தண்ணியாட விடுற, சோப்பு நிறைய திறந்து விடுற. நம்மால் கேட்டா என்னடா அப்படி நுரையா வருதுன்னா, அது ஆலைகளின் கழிவு என்று தெரியாமல் அவன் சேமிச்சு வச்சு தண்ணி தமிழ்நாட்டுக்கு திறக்கும் போது அந்த ஆலை கழிவை திறந்து விட்டுறான். 2 ஆள் உயரத்துக்கு கழிவு வருது, நஞ்சு வந்துருது, தண்ணீர்னு பேர்ல விஷத்தை விட்டுறான். நம்ம அமைச்சர்கிட்ட கேட்டா அவர் சொல்றாரு, அங்க நிறைய பேர் சோப் போட்டு குளிச்சு விடுறாங்க அப்படின்னு. போங்க. அதுதான் சொல்லுது, குளம், குட்டை, ஏரி இப்படி நீரை தேக்கிக்கிட்டு திருப்பி கடல்ல விட்டுறணும்னு சொல்லுது. இப்ப இதுல என்னன்னா, இந்த மணலை அள்ளி அப்படி இருங்க, அப்படி இருங்க, இங்க பாருங்க, இந்த மணலை அள்ளி அள்ளி நம்ம கொண்டு போய் விற்கிறோம். அவன் என்ன சொல்றான், நமக்கு புத்தால்தனமா நம்மகிட்ட என்ன கேள்வி எழுப்புறான்னா, மணலை அள்ளினா வீடு எப்படி கட்டுறதுங்கிறான். தமிழ்நாட்டு மக்களின் மணல் தேவைக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டு ஆறுகளில் மணல் அள்ளப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி உடனே நமக்கு எழுது. நமது முன்னவர்கள் எத்தனாயிரம் ஆண்டுகளாக இந்த நிலத்தில் நாம் வாழுகிறோம். அப்ப இந்த ஆறுகளில் மண்ணள்ளி தீர்த்தமா? இந்த ஆறுகள் எல்லாம் மண்ணு தீர்ந்து போனதா? கோட்டை கட்டி ஆண்டோம், அரண்மனைகள் எல்லாம் கட்டி வாழ்ந்தோம், பெரிய பெரிய வீடுகளை கட்டி வாழ்ந்தோம். அப்போதெல்லாம் ஆறுகளில் இந்த மணல் மொத்தமாக அள்ளி முடிக்கப்படாத போது இப்போது மட்டும் ஏன் தீர்ந்து போனது என்ற கேள்வியை நீங்க எழுப்பி பார்க்கணும். தமிழக மக்களின் மணல் தேவைக்கு மட்டும் அள்ளப்படாமல் பிற மாநிலங்களில் மணல் தேவைக்கும் உலக நாடுகளின் மணல் தேவைக்கும் அள்ளி விற்கப்பட்டது. ஆற்றின் மணல் காசாக பார்க்கப்பட்டது. அன்னைக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் வரும்போது ஒருபடி அரிசி 3 ரூபாய்க்கு நான் போடுவேன் என்று சொல்ல போது இவர்கள் எல்லாம் என்ன அண்ணா அப்படி சொல்கிறார், அரிசி 3 ரூபாய்க்கு போடுவதற்கு என்ன படி அரிசி 3 ரூபாய்க்கு போட ஆற்று மணலா என்று கேள்வி எழுப்பினார்கள். ஆனால் இன்றைக்கு படி அரிசி இலவசமாக இந்த திராவிட அரசுகள் கொடுக்கிறது, ஆற்று மணல் 1000 ரூபாய்க்கு விற்கிறது. எப்படி இருக்கு? இப்போ
எவ்வளவு நீங்க பாருங்க, ஏரி குளம் வெட்டுங்கடானா ஆத்துக்குள்ள ஏரி குளம் வெட்டிருக்கான் பாருங்க. இந்த பாருங்க 3 அடிதான் மண் அல்லணுங்கிறது அரசினுடைய சட்டம். 3 அடிதான் அல்லணும்னு. அவன் இரும்பு கை கொண்டு 30 அடிக்கு அள்ளியிருப்பான். 30 அடிக்கு இரும்பு கை கொண்டு பொக்களை நெந்தரம் கொண்டு அள்ளிக்கொண்டே இருப்பான். பாருங்க வண்டி வண்டியா போகுது பாருங்க, போய்கிட்டே இருக்கு. அவ்வளவும் இதை காசா பாக்குறான். கொண்டு போய் பிற மாநிலங்களுக்கு, இங்கே பாலாற்று மணல் கிடைக்கும், அங்கே தாமிரபரணி ஆற்று மணல் கிடைக்கும் என்று எல்லா மாநிலங்களும் எழுதி வைக்கப்பட்டு விற்கப்படுகிறது. இதை அள்ளி தின்றது இந்த திராவிட பெருமக்கள் தான். இது ஒரு சனியன், இது ஒரு சனியன். இந்த 2 சனியனையும் சட்டையா தச்சு கொண்டு இப்ப ஒரு சனியன் சனிக்கிழமை வரும். இத சொன்னதுக்கு தான் அண்ணாவை சொல்லிட்டாரு, எம்ஜிஆர் சொல்லிட்டாரு. இந்த 2 சனியனை தான் சொல்றேன். புரியுதா? சனியன்கிறது கூட ஒரு நல்ல வார்த்தையா இருக்குது. இது கொடுஞ்சனியன்கள். இப்ப மணலை அள்ளிவிட்ட பிறகு மனித உடலில் தோலை செதுக்கி விட்டால், எடுத்து விட்டால், வெட்டி எடுத்து விட்டால் எப்படி, அதுபோல இந்த ஆற்றுக்கு மணல் இந்த பாருங்க எப்படி அல்றான் பாருங்க. இந்த தோலை எடுத்து விட்டால் நோய் தொற்றி வந்து உடனே மனிதன் மரணித்து போவான், இறந்து போவான். அதுபோல என் ஆறும் மணலை எடுத்து விட்ட பிறகு இறந்து போகிறது. ஆறு மரணித்திருது. ஆறு செத்து போகுமா சீமான் நீங்க கேட்கலாம். செத்து போகும். பாரு எப்படி அல்றான் பாரு, செத்து போகும். கழிவு நீர் ஓடுகிற காவாயாக மாற்றி விட்டார்கள். நீங்க பாருங்க, இங்க பாருங்க, இது ஆத்துக்கு இருகரையிலும் இருக்கிற நாணல். மணல் இருந்தால் நடுவில் எதுவும் முளைக்காது, இரு ஓரத்தில் நாணல் இருக்கும். மணலை அள்ளிவிட்ட பிறகு மண் வந்துருது. மண் வந்த பிறகு அங்கே மரம் செடி கொடி எல்லாம் முளைச்சிருச்சு. அங்க பாரு எப்படி வந்துருச்சா, மரம் முளைச்சிருக்கு பாரு நடு ஆத்துக்குள்ள. ஏன்னா மணல் அள்ளிட்டான். இங்க பாரு, இங்க பாருங்க, இங்க ஆறு இந்த வண்டியில ஏற்றி போறல, இதுல 2000 லிட்டர் தண்ணீர் போகுதுங்கிறான். ஒரு வண்டியில போற ஈரத்தோட போற மணல்ல 2000 லிட்டர் தண்ணீர் போகுது. இது தண்ணீர் என்று நீ நினைக்காதே என்னுடன் பிறந்தவனே, நம்மை பெற்ற தாயின் கண்ணீர். என்னரும் பிள்ளைகளே, என்னை இப்படி கொண்டு போறானே, பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கிறீர்களே, வருங்காலத்தில் தாகத்திற்கு தண்ணி இல்லாமல் நாக்க வறண்டு சாவீர்களே, என்ன செய்வீர்கள் என்று ஏங்கி அழுகிற கண்ணீர் தான் அது. இந்த பாரு, இதை அரசே அது தீர்மானித்த நியமிச்ச அளவுக்கு 3 அடியில அள்ளி வித்திருந்தால் 500 ஆண்டுகளுக்கு இந்த மண்ணின் மக்களின் மணல் தேவைக்கு அது கொடுத்திருக்கலாம். அந்த வருவாயை அரசு தன்னுடைய நிதி தேவையை பெருக்கி, நிதி வளத்தை பெருக்கி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செய்திருக்கலாம். தனியார் முதலாளிகள் கொள்ளையடிப்பதற்கு ஒப்பந்தத்தை கொடுத்து விட்டு கமிஷனை வாங்கிக்கிட்டு நின்ன புரோக்கர் பசங்க கிட்ட நீ நாட்டை கொடுத்துட்ட, வாங்கி தின்ட்டான், மொத்தமா முடிச்சிட்டான். அப்படியே பாரு, இங்க பாரு, இங்க பாரு. இப்போ இதுல என்ன மண்ணாலுன்னா ஆறு மரணிச்சிருது, ஆறு செத்துருது. ஆறு செத்துருச்சுங்கிறதுக்கு சான்று இந்த பனை தான். இந்த பனையின் தன்மை என்ன? இது பாலைவனத்தில் வராது, ஆனால் வறண்ட நிலத்தில் செழித்து வளரும். மற்ற மரங்களை போல இவன் பக்கத்திலே வேர்களை பரப்ப மாட்டான். கீழே அப்படியே உள்ள போய் அவனுக்கு டியூப் மாதிரி, குழாய் மாதிரி தான் அவனுக்கு. நீரை உறிஞ்சி 1000 அடிக்கு கீழே போய் அந்த தண்ணீரை உறிஞ்சி கொண்டு வந்து அந்த பனை என்ன பண்ணும், அப்படியே வச்சுக்கிறோம். அந்த நீர் வளத்தை பெருக்கி நிலத்தின் வளத்தையும் பெருக்கி கொடுக்கும் பனை. அப்ப 10 பனை மரம் ஒரு கிணறை சுற்றி இருந்தால் நீரை கடைசி வரை வற்ற விடாது என்கிறார் நம்முடைய அப்பா நம்மாழ்வார் அவர்கள். அந்த பனை 1000 அடிக்கு கீழே இருந்து தண்ணீரை எடுத்து வரக்கூடிய ஆற்றல் பெற்ற பனை கழுத்து முறிந்து வாழ முடியாமல் வறண்டு சாகிறது என்றால் உன்னுடைய நிலம் நீரற்ற நிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது, உன்னுடைய நிலம் பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை உனக்கு பறைசாற்றுகிறது, எச்சரிக்கிறது, அறிவுறுத்துகிறது, எடுத்து சொல்லுகிறது. அதுதான் இந்த பனை, தென்னை, பாக்கு, இந்த மரங்கள் எல்லாம் ஆத்து கரையில் நிற்கிற மரங்களை கழுத்து முறிஞ்சு சாவதே சான்று. இதெல்லாம் பார்த்துட்டு உனக்கு தூக்கம் வந்துருச்சுன்னா இப்ப என்ன பண்றான்னா 32 ஆறுலயும் மணல் அள்ளி திண்டாச்சு, வித்தாச்சு. இப்ப மணல் தீர்ந்துருச்சு, அதுக்கு மேல ஆத்துல மணல் இல்ல.
இப்ப என்ன பண்றான், இப்ப என்ன பண்றன்னு அவனுக்கு தெரியல. இப்ப எம் சாண்ட் மலை மணல்னு ஒரு வார்த்தை போடுறான். இது எப்படிப்பட்ட அணுகுமுறைனா, எங்கிருந்து ஆறு வந்தது? மலையிலிருந்து. மலையிலிருந்தா வந்தது. அந்த ஆறு எங்கிருந்து வந்ததோ, அருவி வந்து ஆறு வந்ததோ, அந்த ஆறை கொண்டு வந்த அந்த மலையவே இப்ப என்ன பண்றான், எம் சாண்டுன்னு இருக்கிறான். இந்த ஆறை உயிர்ப்பிக்க முடியும்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏனால் எங்கிருந்து ஆறு வந்ததோ அந்த ஆறு உருவான கருவறையவே அவன் அறுக்கிறான். எப்படி? பரமசிவன்கிட்ட வரம் வேண்டி பத்மாசுரன் தவம் இருக்கான். தவம் இருக்கும்போது என்ன வர வேண்டும்னு கேட்கிறான் அவன். இவன் எனக்கு நான் யார் தலையில கை வச்சாலும் அவன் எரிஞ்சு சாம்பலானம்ன்றான். இவர் சிவன் தந்தேன்றாரு. நீ கொடுத்த வரம் வேலை செய்தா இல்லையான்னு பார்ப்போம், உன் தலையில கைய வைப்போன்றான். இது எப்படிப்பட்டதுன்னா, எவன் ஆரை தந்தானோ அவனையே அழிக்கிறது. இப்ப பரமசிவன் வரம் தந்தவன் தலையிலேயே கைய வைக்க பத்மாசுரம் ஓடுறான். இப்ப ஆரை தந்தவன் தலையவே அறுக்கிறான். அதான் எம் சாண்ட், மலை மணல். மலையை மணலாக, மலையில் கல்குவாரியாக. ஏன் மணல் குவாரி, ஏன் கல்குவாரி? ஏன்னா வாரி வாரி எடுப்பதால் அது மணல் குவாரி, கல்குவாரி. அதான் அதுக்கு பேரு. ஆச்சு, எல்லாம் தின்ட்டான். உன் தாயின் மாறு, இந்த மார்ல நீ பால் குடிக்கிற, இந்த மாரை அறுத்து ரத்தம் குடிப்பது எப்படிப்பட்ட கொடுஞ்செயலோ அப்படிப்பட்ட கொடுஞ்செயலை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். பாலூட்டி வளர்த்த தாயின் மாரை அறுத்த படுபாதகர்கள் இவர்கள். பாரு எப்படி வெற்றிருக்கான். இது பரவாயில்ல. சில மலைகள் இப்படி முன்னாடி பார்க்கும்போது மலை இருக்கும், பின்னாடி போனீங்கன்னா முதுகு அப்படியே வெட்டி எடுத்திருப்பான், பின்னாடி மலை இருக்காது. பாரு, இதெல்லாம் நாங்க காட்டுறது கொஞ்சம் தான். கன்னியாகுமரி, தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர், எல்லா இடத்துலயும் மழை இல்லை. பாத்துக்க, உன் தாயின் மாற அறுத்து ஏத்தி போயிட்டு இருக்கான். அவனுக்கு அதை பத்தி கவலை இல்லை. அவன் பணம் இருந்தா வாழ்ந்துடலான்னு நினைக்கிறான். பாரு, இதுல ஏன் போட்டு போட்டு காட்டிக்கிட்டு இருக்கேன். ஏதோ இருந்தாலும் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கான்னு நினைக்க கூடாதுல்ல. மலைக்கெல்லாம் ஓட்டு இருக்கான்னு கேட்பான். ஓட்டுக்காக பேசுறவன் இதை பேச மாட்டான். என் தம்பி பாலமல்லீஸ்வரர் மாதிரி நாட்டுக்காக நிக்கிற பிள்ளைகள் தான் இதை நாங்க பேசுவோம். நீ போட்டா போடு, போடலைன்னா போ. நீ நோட்டாவுக்கு போடு, இல்லை எவனுக்கோ போடு, எனக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது. நாடு மக்களும் நல்லா இருக்குன்னா என்ன, என் நாடு தேடு போடு, அவ்வளவுதான். ஒரு வழி இல்லை, போங்க. இப்ப என்ன நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்கு. மலையை வெட்டியாச்சு, கற்குவாரிகள், மணலை அள்ளியாச்சு, எம் சாண்டு மலை மணல், வீடு கட்டியாச்சு, மாளிகை கட்டியாச்சு, கற்களை நொறுக்கி இதை அப்படி கற்களாக்கி மாளிகை கட்டி வீடு கட்டிட்டோம், அந்த கட்டிட்டோம். இப்ப மணலா நொறுக்கி கற்களா நொறுக்கி சாலை போட்டோம், ரோடு போட்டோம், வேகமா போல 8 வழி 4 வழி போட்டோம். வேகமா போறோம். எங்கே போறோம்? வீட்டுக்கா சுடுகாட்டுக்கா? இதான் கேள்வி. மலையை நொறுக்கி கற்களாக்கி மாளிகை, மலையை நொறுக்கி மணலாக்கி மாளிகை, மலையை சிறு சிறு கற்களாக நொறுக்கி சாலை, எங்கே போவதற்கு என்ற கேள்வியை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் உயிர்மை நேயம் கொண்டு, இயற்கையின் மகன், என்னை பெற்றவள் இயற்கை தாய் என்று அறிந்த அன்பு தமிழ் சமூக பிள்ளைகள் ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கணும். இப்ப எங்க போகுது உன் தாயின் மாறு? எங்க பாரு, தெருவில் குமிச்சு வச்சிருக்கான் பாரு, எம் சாண்ட் மலை மணல். இது பாத்துக்க. சரியாக இன்னும் 10 ஆண்டுகளில் உன் நிலம் பாலைவனமாயிரும். ஏற்கனவே நீ பருவமழையை பெற முடியவில்லை. ஒன்னு புயல் மழை அல்லது பெருமழையைத்தான் நீ பெறுகிற. இப்ப இந்த நிலை போனால் என்ன ஆகும்னு பாரு. இதைத்தான் நம்ம பாட்டம் சொல்றாரு. இப்ப பாரு, காடை அழிச்சிட்டான், மலை அழிச்சிட்டான், குறிஞ்சி அழிச்சிட்டான், முல்லையை அழிச்சிட்டான். இப்ப என்ன செய்யும் நிலம்? இந்த பாரு, முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நிலம் நடுக்குற்று
போங்க. இது என்னன்னா, இப்ப கன்னியாகுமரியில் இவ்வளவு மலைகளை வெட்டி எடுத்துட்டு போறாங்க. எவ்வளவு கற்றறிந்த மக்கள், கற்றறிந்த மக்கள் அதிகமா இருக்கிற மாவட்டம்ங்கிறாங்க. கற்றறிந்த மக்கள் அதிகமா இருக்கிற மாவட்டம்ங்கிறான். யாராவது ஒருவன் நீ சொல்லு, இந்த மலையை அரை அங்குலம் உன்னோட அதிகாரத்தால் வளர்த்து காட்ட முடியுமா? உன்னுடைய தொழுகையால், உன்னுடைய அழுகையால், உன்னுடைய ஜபத்தால், உன்னுடைய வழிபாட்டால், உன்னுடைய மந்திரத்தால், உன்னுடைய வேண்டுதலால் ஒரு அரை அங்குலம் இந்த மலைகளை உங்களால் வளர்த்து காட்ட முடியுமா? உங்களால் உருவாக்க முடியாத ஒன்றை உங்களுக்கு அளிக்கிற உரிமை யார் எடுத்து கொடுத்தது? சுமாசர் கேட்கிறார். வளங்களை சுரண்டி கொழுப்பதை வளர்ச்சி என்று உங்களுக்கு கற்பித்தது யார்? பாருங்க, வளங்களை சுரண்டி கொடுக்கிறான். அமெரிக்க பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்குமூலத்தை எழுதின ஜான் பிர்கின் என்ன கண் முன்னே உங்கள் வளங்கள் களவு போவதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் சபிக்கப்பட்டு விட்டீர்கள். ஆதியில் காடுகளில் வேட்டையாடினோம், பசிக்காக வேட்டையாடினோம், காய்கனிகளை உண்டோம், கிழங்குகளை உண்டோம், நதியிலே அருவியிலே நீரள்ளி குடித்தோம். நம் தாய் கண்ணி கழியாமல் கற்போட இருந்தால். இந்த பேராசைக்காரர்கள் பணத்தாசை கொண்டு பண வேட்டையாடினார்கள். நம் தாய் கற்பழிக்கப்பட்டு விட்டால், 18 வயசிலேயே பாட்டியாகி விட்டால். என்னரும் பிள்ளைகளே, நம் பூமி தாய் மரணப்படுக்கையில் கிடக்கிறாள், காப்பாற்ற ஓடி வாருங்கள் என்கிறான் கிளாடு பூரிங்க என்கிற மன்னியல் அறிஞன், பிரான்ஸ் மன்னியல் ஆய்வறிஞன். சுமாசர் சொல்றான், அவனே நீ உனக்கு மட்டுமல்ல பல ஆயிரம் தலைமுறைகள் தாண்டி உன் சந்ததியினருக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்கிறாய். அப்படிப்பட்ட துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் சொல்றான், அன்பான மக்களே, நீங்கள் இந்த பூமியை எந்த உயிரினம் வாழ முடியாத ஒன்றாக மாற்றிவிட்டார்கள். நீங்கள் வேற கிரகங்களை நோக்கி படையெடுங்கள். வேற எங்கேயாவது போய் இது வாழ முடியாது, முடிச்சிட்டாங்க. அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அழிக்கிறோம், அதனால் அழிவோம் என்பதை அறியாமல் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். புத்தன் சொல்கிறான், பூவிலே வந்து தனக்கான உணவை தேனை உண்ண வந்து பூவுக்கு எந்த சேதம் இல்லாமல் உண்டு விட்டு திரும்புவது போல நீ இந்த பூமியை பயன்படுத்திக் கொள்ளுங்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீ இந்த பூமிக்கு வந்த ஒரு வழிபோக்கன், அந்நியன், எந்த சேதம் இல்லாமல் இந்த பூமியில் இருந்து விட்டு போகின்றார். ஆனால் காந்தியடிகள் நம் பூமி தாய் இயற்கை அன்னை எல்லா உயிர்களுக்குமான தேவையை தந்து விடுகிறார், ஆனால் மனிதர்களின் பேராசைக்கு தர முடியாமல் தவிக்கிறாள் என்று சொல்கிறார். இங்க பாருங்க, சென்னை மீனம்பாக்கம் விண்ணூர்தி நிலையம் தேவை. பரந்தூர்ல 5000 ஏக்கர்ல விண்ணூர்தி நிலையம் பேராசை. கோயம்பேடிலே பேருந்து நிறுத்தம் தேவை. கிளாம்பாக்கத்திலே 410 கோடியிலே பேருந்து நிறுத்தம், பேருந்து நிலையம் பேராசை. ஏற்கனவே இருக்கிறது எங்க தாத்தாக்கள் பேரிலே, காமராஜர் பேரிலே ஒரு துறைமுகம், பாட்டனார் வாபூசி பேரிலே ஒரு துறைமுகம். அதிலேயே வேலை 40-50 விழுக்காடு தான் நடக்கிறது. ஏற்றுமதி இறக்குமதி ஒன்றும் தேங்கி நிற்கவில்லை. பிறகு எதற்காக 6111 ஏக்கர்ல செயற்கையாக ஒரு துறைமுகத்தை கட்டுகிறீர்கள்? அது பேராசை. அதைத்தான் காந்தியடிகள் சொல்ற, மனிதர்களின் பேராசைக்கு தர முடியாமல் நமது இயற்கை தாய் பூமி அன்னை தவிக்கிறாள் என்று சொல்ற. 2000 ஆண்டுகளில் இவனை போல ஒரு சிந்தனையாளன் இதுவரை இருந்ததில்லை, இனி இருக்க போவதில்லை என்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மாமேதை மார்க்ஸ் சொல்கிறான், இந்த பூமி உன்னது இல்லை, உன் சந்ததியினரோடது. ஒரு அரசிற்கோ ஒரு சமூகத்திற்கோ உடையது அல்ல, உன் பிள்ளைகளோடது. அப்ப நீ இந்த பூமியை பத்திரமாக இருக்கிற வளத்தை செழுமைப்படுத்தி வளமைப்படுத்தி கொடுத்து விட்டு போக வேண்டும் என்கிறார். அதேதான் உங்கள் உடன் பிறந்தவன் சொல்கிறேன், இது வாடகை வீடு, நீ வாடகைக்கு குடியிருக்கிறாய். அது யாருடையது? உன் பிள்ளைகளுடையது.
வீட்டு உரிமையாளர் ஒப்படைக்கும் போது எப்படி பத்திரமாக ஒப்படைப்பாயோ அப்படி உன் பிள்ளைகளிடத்திலே பத்திரமாக ஒப்படைத்து விட்டு இந்த பூமியை நீ செல்லணும். இது என்ன? இங்க பாருங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? என் பெற்றோர்கள், என் அன்பு சொந்தங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்க பிள்ளைகளுக்கு பெரிய வீட்டை, வாழ்வதற்கு நல்ல வீட்டை, பெரிய வீட்டை வைத்து விட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் உங்கள் மகன், உங்கள் பிள்ளைகள், நாங்கள் எங்கள் பிள்ளைகள் வாழ்வதற்கு நல்ல நாட்டை வைத்து விட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறோம். பாருங்க, நீங்கள் கார், காசு, பணம் இதை வைத்து விட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் உங்கள் பிள்ளைகள், நாங்கள் அதே என் பிள்ளைகளுக்கு நல்ல காற்றை சுவாசிக்க வைத்து விட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறோம். என்ன நினைக்கிறீங்க? தங்கத்தை வைத்து விட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு. ஆனால் நீங்கள் பெற்ற பிள்ளைகள், நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு குடிக்க நல்ல தண்ணீரை வைத்து விட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறோம். சொத்தை சேர்த்து வைத்துவிட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். நாங்கள் நஞ்சில்லாத சோத்தை வைத்து விட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறோம். இப்ப யார் கூட நிக்க போகிறீர்கள் என்பதை நீங்க தான் முடிவெடுக்கணும். இப்போ சொல்றான் பாருங்க, இளங்கோவடிகள் எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம மூதாதை முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து நல் இயல்பு அழிந்து நடுங்குயர் உறுத்து பாளையனும் படிமம் கொள்ளும்ங்கிறது. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நிலம் நடுக்குற்று நல்லியல்பிலிருந்து பாளையனும் படிமம் கொள்ளும். இப்ப என்ன ஆயிடுச்சு? குறிஞ்சி நிலத்தை வெட்டிட்ட, நீ முல்லை நிலத்தை அழிச்சிட்ட, காட்டையெல்லாம் அழிச்சிட்ட, வெட்டிட்ட, காட்டையெல்லாம் அழிச்சிட்ட. காட்டை அழிச்ச பிறகு இப்ப குறிஞ்சி நிலம் மலையெல்லாம் அழிச்சுக்கிட்டு இருக்க, மலையெல்லாம் வெட்டிட்ட, கல்குவாரி ஆயிடுச்சு. இப்ப இந்த 4 நிலம் தான். இப்ப செயற்கையா ஒரு நிலம் வருது. இந்த முல்லையும் குறிஞ்சியும் அழிச்சிச்சுன்னா அது பாலைவனம் தான். அது எது? இதுதான். நீரற்ற நகரமாக, நீரற்ற நிலமாக உன் நிலம் மாறி வாழ்வதற்கு வாய்ப்பற்றதாக உன் தாய் நாட்டை நீ மாற்றிக்கொண்டு இருக்கிறாய். நீ இல்ல, நீ யாருக்கு ஓட்டு போட்டு நாட்டை கொடுத்தியோ அவன் ஆக்கிக்கிட்டு இருக்கான். நீ என்னத்தை ஆக்கி திங்கிறதுன்னு தெரியாம ஆக்கிக்கிட்டு இருக்க நீ. இப்ப பாரு, இது என்னன்னா, அவன் பாலைவனத்தில் இருக்கான், அரபு நாட்டுல. பாலைவனத்தை சோலைவனமா மாத்துறதுக்கு வேலை செய்யறான் பாரு. எப்படி அவன் பாரு, இந்த பாலைவனத்தை சோலைவனமா மாத்திடுறான் பாரு. அரபு நாடுகள்ல பாலைவனத்தை மாத்திக்கிட்டு இருக்கான் ஒவ்வொருத்தனும். ஆனா நீ என்ன செய்யற? சோலைவனத்தை பாரு பாலைவனமா மாத்திக்கிட்டு இருக்க. எப்படி இருந்த ஒரு நாட்டை எப்படி மாத்திட்டு இருக்க நீ பாரு. எந்த புரிதலும் இல்லாம நீ சாதி மத உணர்ச்சிகளை சிக்கி, சாராயத்தில் சிக்கி, கடைசியா திரைக்க வரிச்சல சிக்கி, இப்ப கூட்டத்தில் சிக்கி செத்து கிடக்குற. எப்படி கூட்டத்தில் சிக்கி செத்துக்கிட்டு இருக்க. இங்க பாரு, இதுல என்னன்னா, இங்க பாருங்க, இந்த மலையை, இந்த மணலை இப்ப அள்ளி விக்கிற பெருமக்கள் இருக்கான் பாருங்க. இவன் பூரா அதிகாரம் தான் தடுக்கணும், ஆனா அதிகாரம் தான் வெட்டுது, அதிகாரம் தான் விக்குது. கவனிச்சுக்கிட்டீங்களா? அதிகாரம் தான் விக்குது. ஆனால் இது எவ்வளவு பெரிய திருட்டு, எவ்வளவு பெரிய குற்ற செயல். இதற்கு சமூகம் மரியாதை கொடுக்குது. சாராயம் காய்ச்சற தொழிற்சாலை வச்சிருக்க, ஒரு லிக்யூர் ஃபேக்டரி வச்சிருக்காப்ல, அதுக்கு பேரு மினரல்னு வச்சிடறான். லிக்யூர் ஃபேக்டரி வச்சிருக்கிறாரு. அவர் சமூகத்தில் மதிப்பிற்குரியவர். இந்த மலையை வெட்டி விற்கிறவன் குவாரி வச்சிருக்கிறார். மணலை அள்ளி விற்கிறவன் மணல் குவாரி வச்சிருக்காரு. பெரிய முதலாளி, சமூகம் மதிப்பு மிக்கவராயிரு. அப்ப எப்படி ஆயிட்டு இருப்பாரு? எது குற்றமோ அது சட்டப்படி ஆயிரு. இப்போ இது விழிங்கம், விழிங்கத்துல துறைமுகம். இதை கட்டுறது யாரு?
அதானி. இந்த நாடு ஒரு தனியார் முதலாளிக்கு துறைமுகம் கட்டுற உரிமையை கொடுக்குது. அவருக்கு கடன் 8000 கோடி அதுவே கொடுத்துருக்கு. ஏன் அந்த காசு வச்சு நீங்க கட்ட முடியாது? ஏன்னா இடையில ஒரு தரகர் அவருக்கு தேவைப்படுது, இவர் கட்டுறார். கேரளா துறைமுகம் யாருக்கு? கேரளாவுக்கு. துறைமுகம் யாருக்கு? கேரளாவுக்கு. ஆனால் இந்த துறைமுகத்தை கட்டுவதற்கு 80 லட்சம் டன் கற்கள் தேவைன்னு என்னுடைய தாயின் மாறை கன்னியாகுமரியிலிருந்து எடுத்துட்டு போறான். இருங்க, அப்படி கன்னியாகுமரியிலிருந்து எடுத்துட்டு போறான். ஏன் நீ கேரளாவில் மலை இருக்க ஏன் வெட்டல? கன்னியாகுமரியிலிருந்து எடுத்துட்டு போறான். என்னுடைய வளத்தை எடுத்துட்டு போயிட்டு அவன் எனக்கு ஒரு பரிசு தரான். எது? குப்பையை கொண்டாந்து கொட்டிட்டு போறான். இங்க மண்ணை எடுத்துட்டு போக வேண்டியது, மண்ணை அங்க கொட்ட வேண்டியது, குப்பை அள்ளிட்டு வந்து என் ஊர்ல கொட்டிட வேண்டியது. அப்ப என்னுடைய தாய் நிலத்தை வள கொள்ளைக்காடாகவும் குப்பை மேடாகவும் மாற்றுகிறார்கள், மாற்ற அனுமதிக்கிறார்கள் திராவிட ஆட்சியாளர்கள். இந்த மாடலுக்கு பேர் தான் திருட்டு திராவிட விளம்பர மாடல். விளம்பர மாடல். இதுல எதுவுமே தெரியாதவன் நாட்டை அதிகாரத்தில் உட்கார்ந்து ஆண்டுகிட்டு பாரு குப்பையை பத்துக்கு. அவன் நமக்கு கொடுத்த பரிசு இது. கொஞ்சம் தான் நினைக்காத. மருத்துவ கழிவு, ஆடு மாடுகள் வெட்டிய குடல், அந்த கழிவு, குழந்தை பிறந்த குழந்தைகள் விழுந்த இறந்த குழந்தைகள், அதனுடைய கழிவு எல்லாத்தையும் கொண்டாந்து கொட்டிட்டு போயிட்டான். பாத்துக்க. இதை எதிர்த்து போராடுறதுக்கு ஒரே ஒரு கட்சி தான் இருக்கு, அது நாம் தமிழர் கட்சி தான் போராடிட்டு இருக்கு. என்னுடைய தாய் நாடு உன்னுடைய குப்பை மேடா என்ற கேள்வி அதை எழுப்புது. நம்ம மட்டும்தான் கேட்கிறோம். இதுல எங்கங்கிறீங்க? போங்க அப்படி. இது முல்லை பெரியாற்று அணை. நமக்கு அணை கட்டினது யாருக்கு? நமக்கு. கட்டியவன் யாரு? நம்முடைய பாட்டனார் சேதுபதி மன்னனுடைய அமைச்சராக இருந்த முத்துயிர்லப்ப பிள்ளை அவர் குதிரையில போயிட்டு இருக்கும்போது பாக்குறாரு, இங்க நீர் அதிகமா போகுது, இந்த நீரை தடுத்து இது பண்ணா பாசனத்துக்கு பயன்படுத்திட முடியும்னு பாக்குறாப்ல. ஆனா அது அணை கட்டுறதுக்கு முன்னாடி நம்முடைய ஆட்சி முறிது வெள்ளக்காரன் வந்துடுறான். அப்ப வந்த பிறகு ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை இந்த பகுதியெல்லாம் வறண்டு இருக்கிறதுனால என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ கர்னலா வந்த பென்னிக்குங்கிற ஒரு மாமனிதன் நமக்கு இந்த அணையை கட்டி கொடுக்கலான்னு முடிவெடுக்கிறாப்ல. அப்ப காசு இல்லை அவர்கிட்ட. இந்த திட்டத்தை கொண்டு வெள்ளை அரசிட்டு கொடுக்கும்போது அது ஒத்துக்கிற மாட்டேங்குது, பணம் இல்லைன்றது. இந்த மகான் விடாம இந்த மனிதன், இந்த மானோட நேயம் கொண்ட அந்த மகத்தான மகன் போய் தன் சொந்த ஊர்ல தன்னுடைய சொத்தை பூரா பிரிச்சு விற்கிறவள. கூட பிறந்தவங்க எல்லாம் அதுக்கு ஒத்துக்கல, வித்துறாரு. அப்ப வித்துக்கிட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வரும்போது இந்த மாதிரி அணை கட்ட போறேன் அந்த மக்களுக்குன்னு சொல்லும் போது அவருடைய அன்பு மனைவி 300 பவன் தங்கத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. ஒரு நல்ல புனிதமான காரியத்தை செய்ய போற, அதுக்கு இந்த நகை என்னுடைய தங்கம் பயன்படட்டும்னு அந்த தாயை கொடுக்குறாங்க. அதை கொண்டு வந்து அந்த மகன் நம்முடைய மூதாதைகள், நம்முடைய பெரிய பன் சித்தப்பன் தாத்தன் பாட்டன் எல்லாம் சேர்ந்து, அது வெறும் செங்கண்ணு சிமெண்டும் இல்ல, நம்முடைய பாட்டனுடைய வேர்வை ரத்தம் சதை எல்லாம் சேர்த்து நமக்காக கட்டப்பட்ட முல்லை பெரியாற்று அணை தான் அந்த அணை. அந்த எல்லை பிரிப்பிலே நம்முடைய தாத்தா காமராஜ் அவர்கள் இருக்கிற போது, நேரு அவர்கள் பிரதமராக இருக்கும் போது, அவர்கிட்ட உதவியாளர் இருந்த கிருஷ்ண மேனன்கிறவரு இது எப்படியாவது இந்த முல்லை பெரியாற்று அணை, இந்த இடுக்கி மாவட்டத்தை, தேவிகுளம் பீர்மேடு இருக்கிற அந்த பகுதியை தன்னுடைய மாநிலத்துக்கு கொண்டு போகணும்னு நேருகிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. அதை நம்முடைய தாத்தாவை ஒத்துக்கல. யாரு சொன்னால் காமராஜ் மறுக்க மாட்டார் என்று தெரிஞ்சு நேரு வச்சு சொல்ல வச்சிருக்காங்க. அப்ப இந்த இடுக்கி மாவட்டத்தை கொடுக்க கூடாது கேரளாவுக்கு என்று எதிர்த்து சண்டை போட்ட ஒரே ஒருவன் நம்முடைய தாத்தா கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தவர்கள் தான். எடுத்து கொடுத்துறாங்க. நம்ம தாத்தா என்ன பண்றாரு, நேரு பேச்ச தட்ட முடியாம கொடுத்துட்டு பள்ளமாவது மேடாவது இந்தியாவுக்குள்ள தான் இருக்குது விடுன்னு தரல, அவன் கொண்டு விட்டான். இப்ப எல்லை பிரிப்புல இடுக்கி மாவட்டம் அவனுக்கு போனவன அந்த அணை இருக்கிற இடம் அவனுக்கு ஆயிடுச்சு. இந்த அணையை பாதுகாக்கிற உரிமை தமிழர்களுக்கு இருக்குது. கடைசி அந்த உரிமையையும் கையெழுத்து போட்டு நீங்களே வச்சுக்கணும் கொடுத்த பெரியவர் தான் நம்முடைய ஐயா எம்ஜிஆர் அவர்கள். கொடுத்துட்டோம். இப்ப அணை அவனுக்கு ஆயிடுச்சு. இந்த அணை நீரை நமக்கு தர்றது இல்லை. ஆனால்
அதுக்கு கீழே ஒரு சிற்றணைன்னு ஒண்ணு இருக்குது, பேபி டேம். அந்த இருக்கு ஒரு பேபி டேம், சிற்றணை. அந்த சிற்றணையில் தூர் வாரிக்கொண்டால் நீரை அதிகப்படியாக சேமித்து வைத்து நாங்கள் பயன்படுத்திக்க முடியும். அப்படின்னா அந்த தூர் வாருவதற்கு இடையூறாக இருப்பது அதுல இருக்கிற சில மரங்கள். எத்தனை மரம்? வெறும் 15 மரங்கள். அந்த மரங்களை வெட்டிவிட்டால் ஆழப்படுத்திக்கிற முடியும் என்று தமிழ்நாடு அரசு கேரளாவுக்கு கோரிக்கை வைக்குது. எத்தனை ஆண்டுகளா வைக்குதுன்னு நினைக்கிறீங்க? 47 ஆண்டுகளாக கோரிக்கை வைக்குது. 47 ஆண்டுகளாக அந்த மரத்தை வெட்ட கேரள அரசு அனுமதி நமக்கு தரல. அதனால அந்த சிற்றணை தூர்வாரப்படல, ஆழப்படுத்தப்படல. மரத்தை வெட்டக்கூடாது நம்முடைய நிலைப்பாடு. ஆனால் மரத்தை வெட்டினால் நட்டு வளர்த்து விட முடியும். நட்டு வளர்த்து விடுகிற மரத்தை வெட்ட மறுக்கிற அனுமதி தர மறுக்கிற கேரளா என்னுடைய மலையை வெட்டி எடுத்துக்கிட்டு போகுது. அவன் மரத்தையே வெட்ட அனுமதி தர மறுக்கிறான், இவன் மலையவே வெட்ட அனுமதி கொடுத்து இருக்கிறான். இதை கணிச்சு டேய், இவங்களை ஒழிக்காம நீ வாழ முடியாதுங்கிற உணர்வை பெறல ஒண்ணும் பண்ண முடியும். இது யாரு அனுமதி கொடுத்தது? 2 பேரும் தான். 2 பேரும் தான். இதை விட இன்னும் கொடுமை இருக்குது. இங்க பாரு, இதான் இப்ப இதுல என்ன வருதுன்னா, இங்க பாரு கொஞ்சம், இதுல என்ன வருதுன்னா, இந்த நம்ம போராடின பிறகு அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியர் இந்த வளங்களை கனிம வளத்தை கொண்டு போறதுக்கு தடை விதிச்சிடறாப்ல. அப்ப என்ன பண்றான், பினோய்னு ஒருத்தன் அங்க இருக்கிற அந்த ஒரு கன்னியாகுமரியில் இருக்க ஒருத்தன் வந்து மதுரை உயர் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு போட்டுரும். அந்த வழக்கு என்ன சொல்லுது பாரு, எப்படி போடுறான்னா, ஏற்கனவே விளிங்கத்துக்கு 80 லட்சம் டன், 80 லட்சம்ங்கிறது சொல்றதானே, அது எத்தனை லட்சம் டன் போச்சுன்னா யாருக்கு தெரியும். இதுல கேரளாவில் மலையை வெட்ட அந்த கனிம வளத்தை எடுக்க தடை இருப்பதால், இதான் ரொம்ப முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய செய்தி. கேரளாவில் மலைகளை வெட்ட தடை இருப்பதால் அரசின் கட்டுமானம் மற்றும் தனியார் கட்டுமானம், சாலை ஓடுதல், இந்த மாதிரியான பணிகளுக்கு கற்களும் மணலும் தேவைப்படுவதால் தமிழ்நாட்டில் இருந்து மலையை வெட்டி எடுத்துட்டு போக எங்களுக்கு அனுமதி தர வேண்டும் என்று நீதிமன்றத்தில் ஒருத்தன் வழக்கு போடுறான். அப்போ அரசு தரப்புல ஒரு வழக்கறிஞர் இருந்திருப்பார்ல, அவர் கேரளாவில் மலையை வெட்ட ஏன் தடை என்று கேட்டிருக்கணுமா இல்லையா? கேட்கல. ஏன் வெட்ட தடை? அங்க நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தவன், சோற்றிலை உப்பு போட்டு சாப்பிட்டு சூடு சொரணையோடு வாழ்பவன், மானம் ரோசம் தன்மானம் எல்லாம் கொண்ட மலையாளி ஆள்வதால் பெத்தவனே அவனுக்கு அப்பனாக இருப்பதால் வெட்டாதா மலையன்ட்டான். இங்கே மத்தவனே நமக்கு ரொம்ப நாளா அப்பனா இருப்பதால் வெட்டிக்கிட்டான். ஏன்னா அறுக்கிறது அவங்க ஆத்தா மாறல, எங்க ஆத்தா மாறினால வெட்டுட்டான். இப்ப பாரு, அந்த நீதிபதி அவர் என்ன கேட்கிறாங்கன்னா, இந்த ஒரு அள்ளி எடுத்துட்டு போன 750 10 சக்கரம் கொண்ட பாரவுந்துல 750 வண்டியில ஒரு லாரியில பாரவுந்துல ஒரு நாளைக்கு நீங்க எடுத்துட்டு போகலாம்ங்கிற அனுமதியை கொடுத்துறாங்க. கற்களை நீங்க எடுத்துட்டு போகலாம் கேரளாவுக்கு. பாத்துக்க, இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும்ல. இதுல ஒன்றும் குறைச்சிருக்காது, பாத்துக்க. அங்க நீதிபதி ஸ்ரீமதிங்கிற அம்மா எடுத்துட்டு போங்க, வெட்டி எடுத்துட்டு போங்கன்னு கொடுத்துட்றாங்க. மதுரை நீதிமன்றத்தில் கொடுத்துட்றாங்க. அதில் இதை விட இன்னும் பெருமைக்குரிய செய்தியெல்லாம் இருக்கு. இந்த தருமபுரி கிருஷ்ணகிரியில் வந்து
நம்ம ஏன் இந்த மாநாடை போடணும்னா, இங்க இருக்கிற இந்த பாரவந்து ஓட்டுநர்கள், அந்த உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் யுவராஜ் அவர்கள் பேசின ஒரு காணொளி வரும் பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னு அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு நாளைக்கு டெய்லி 4000 லாரி கனிமங்கள் போகுது. அதாவது 1,00,000 டன்னு கர்நாடகா போகுது. எப்படியே ஒரு நாளைக்கு கர்நாடகால மழை இருக்கா? இருக்கு. அதையா வெட்டல? அதே கதை தான். நல்ல தாய் தகப்பன் அந்த கதை தான் பாரு. 1,00,000 டன் ஒரு நாளைக்கு. அப்ப மாசத்துக்கு எவ்வளவுன்னு பாத்துக்க. நம்ம ஐயா பேசுவார், மாண்புமிக்க நம்ம மதிப்பிற்குரிய. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4 வழி சாலை பணிகள் இன்னும் முடியாத நிலை இருக்கு. இந்த சூழ்நிலையில் மாவட்டத்தில் போக்குவரத்து நெரிசல் கொண்ட குறுகிய சாலைகள் வழியாக கேரளாவிற்கு கனிம வளங்கள் அதிக நகர வாரங்களில் எடுத்து செல்வதில் உள்ளூர் மக்களுக்கு பல்வேறு சிரமங்கள் ஏற்படுகிறது. பல விபத்துகள் ஏற்படுகிறது. சென்ற ஆண்டு மட்டும் சாலை விபத்தில் 336 பேர் மரணமடைந்துள்ளனர். இதுபோன்ற சவால்களை கட்டுப்படுத்த கனிமவள உற்பத்தி, போக்குவரத்து போன்றவற்றை கணினிமயமாக்கி இ பாஸ் முறையை நடைமுறைப்படுத்தவும். என்ன சொல்றாப்ல, எடுத்துட்டு போக முடியல, அதனால விபத்து அதிகமா இருந்தது, சாலை பெருசா போட்டு கொடுங்கன்றப்பல. நீ எப்படிப்பட்ட ஆளுகள்கிட்ட நாட்டை கொடுத்துருக்கேன்னு நீ தான் யோசிச்சுக்கணும் சாமி. நீதான் எப்படி சொல்றாள் பாருங்க. அதனால விபத்தாயிருது. விபத்தாகிறது அவருக்கு பிரச்சனை இல்லை, தன் மலையை வெட்டி எடுத்துட்டு போறது அவருக்கு பிரச்சனை இல்லை. விபத்தாகுது, அதனால கொஞ்சம் சீக்கிரம் அந்த பெருசு பண்ணி அதை கொண்டு போறதுக்கு வழிவகை பண்ணுங்கன்றப்பல. இப்படிலாம் கேரளால ஒரு அமைச்சர் பேசிட்டா மறுநாள் அமைச்சரா இருப்பான். சட்டசபையில பேசுறாப்புல, சட்டசபையில. இதே சட்டசபைக்குள்ள போய் நாம என்ன இருக்குது. அதுதான் உன்னுடைய. இப்ப குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கிற இடம் என்று நாம் வழிபடுறோம். நம்ம சொல்றது என்ன? குன்று இருக்கும் இடமெல்லாம் நம் குமரன் இருக்கும் இடம்னு. இந்த குன்றுகளில் நம் குமரன் இருக்கிறானா இல்லையா? இறைமகன் இயேசு பல்லாயிரக்கணக்கான மலை பிரசங்கங்களை, இறையுரையை பல்லாயிரக்கணக்கில் மலை மேல நின்று மலை முகடுகளில் இருந்து ஆற்றி இருக்கிறார். அப்ப அந்த மலைகளில் இறைமகன் இயேசு நின்று பேசிய மலைகள் இது இல்லையா? இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் அவர்கள் இந்த ஹீரா மலையில் தான், அந்த குகையில் தான் அவர் இறையருளையே பெறுகிறார். ஆனால் அவர் இறையருள் பெற்ற மலை அது இல்லையா? இதான் நம்ம எழுப்புற கேள்வி. அதை எப்படி நீ கண்ணு முன்னாடி வெட்டி எடுத்துட்டு போக விட்டு வேடிக்கை பெற்றிருக்க? இது என்னன்னா, இது எந்த மாதிரி செயலா இருக்குன்னா, நம்முடைய தலைநகர் சென்னையில அது ஆதி குடிகளின் நிலம் தான். அது பரச்சேரி தான் அதுக்கு பேரே. அதே மதராசப்பட்டினம், அந்த நிலத்தை கொடுத்தவனே நம்ம பாட்டேன் ஆதி தமிழன் தான். அவன் பேர்ல தான் அந்த நகரமே இருக்கு. அந்த இடத்துல இந்த ஆதி குடிகள் நதி ஓடுது வர, அந்த நதி கரைன்னு இருமரங்கு வாழ்ந்தான். இன்னைக்கு அது நாத்தம் அடித்து சாக்கடை கழிவு நீர் கலந்து ஓடுற கூவம் ஆறு. ஆனால் அன்னைக்கு அது நல்ல நீர் ஓடுன நன்னீர் ஓடுன ஆறு தான். அந்த கரையில் வாழ்ந்த ஆதி குடி அவனுடைய நிலம். ஆனால் வந்து குடியேறிய இவர்கள் ஆதி குடிகள் நம்மவர்களை ஆக்கிரமிப்பாளர்கள் என்று அடித்து வீட்டை இடித்து வெளியேற்றினான். தலைநகர், தமிழ்நாட்டின் தலைநகரே ஆதி தமிழர்கள் இல்லை. எங்க? கண்ணகி நகர் போ, வீட பத்தியா, செம்மஞ்சேரி போ, கல்லுக்குட்டை போ, பெரும்பாக்கம் போ, விரட்டிட்டான். எதற்காக? கட்டிகாம்பார் பின்னாடி பெரும் முதலாளிகள், காசா கிராண்டு பாய, அது என்ன அப்பாசாமி இல்ல, அவன் ஒருத்தர் இருக்கான் பாசியம், அவன் இவன், அவன் பெரிய அடுக்கம் கட்டும் போது நாங்க சின்னதா குடிசை ஓட்டு வாழ்றது அவனுக்கு கேவலமா இருக்கு. இதெல்லாம் அசிங்கமா அப்புறப்படுத்திட்டான். அதுக்கு வச்ச பேர் ஆக்கிரமிப்பு.
அதை போலவே பழங்குடி மக்கள் இந்த போராம்பர், இவன் தான் இந்த காட்டின் பூர்வீக குடி, இவன் தான் நம்ம ஆதி தாய்க்குடி, அவன் தான். அந்த குடிகள் தான் வனங்களின் காடுகளின் பாதுகாவலர்கள். அவன் தேனாடை உண்டுகிட்டு கிழங்கு இதுல சாப்பிட்டுக்கிட்டு அவன் பாட்டு காடை பாதுகாத்துருந்தான். உனக்கு இங்கிருந்து பார்க்கும்போது அது காடு, அவனுக்கு அது வீடு. அவனை வெளியேற்றினால் தான் அந்த வளங்களை வேட்டையாட முடியும் என்பதாலேயே பழங்குடி மக்கள் எவன் அந்த வனத்தை பாதுகாத்து இருக்கிறானோ அவனை வெளியேற்றினான். 30 ஆண்டுகளுக்கு மேலாக எவன் ஒருவன் வனத்தையும் மலையும் பாதுகாத்து நின்றானோ நம்மவன் வீரனுக்கு அப்பன் வீரப்பன் அவனை மரங்களை வெட்டி விற்கிறான் என்று திருடன் என்று பழி சுமத்தி அளித்தான். அதை போல பழங்குடி மக்களை வெளியேற்றான். வள வேட்டைக்கு இடையூறார்கள். உனக்கு தெரியும் பச்சை வேட்டைன்னு கிரீன் கண்டர், உனக்கு தெரியும் தண்டகாரண்யம் நீ படிச்சிருப்ப. தண்டகாரண்யம் இன்னைக்கு அந்த இடத்துல 200 லட்சம் கோடிக்கு கனிம வளங்கள் அந்த மலைகள்ல இருக்குன்ட்டு அந்த காடுகளை வெட்டி அழித்தால்தான் அந்த மலைகள் இருக்கிற வளங்களை எடுக்க முடியும். அந்நிய முதலாளிகளுக்கு ஒப்பந்தம் போட்டு கொடுத்துட்டான். இப்ப அந்த காடுகளை அழிக்க போகிற போது அங்க வாழ்ந்த புறகுடி மக்கள் பழங்குடிகள் இது என்னுடைய வீடு தொடக்கூடாது என்று போராட ஆரம்பிச்சான். அவன் தான் இன்னைக்கு மாவோயிஸ்ட் என்று பழிய சுமந்து நிற்கிறான். அதுபோலதான் இந்த ஆதி குடிகள் காடுகளிலிருந்து அப்புறப்படுத்தப்படுவது. அந்த பழங்குடி மக்களுக்கு இன்னும் குடி சான்றிதழ் இல்லை, சாதி சான்றிதழ் இல்லை. திருவண்ணாமலையில் வாழ்ந்த 3000க்கும் மேற்பட்ட நம்ம ஆதி குடிகள் குறவர் குடிகளுக்கு உங்கள் உடன் பிறந்தவன் உங்கள் மகன் வந்து நின்று போராடி, இந்த எங்க அண்ணன் கேப்டன் துறை இருக்கார், நாங்க நின்று போராடி 3000 பேருக்கு குடி சான்றிதழ் வாங்கி கொடுத்தோம். எஸ்சி எஸ்டிங்கிறான். எஸ்டிக்கு இருக்கிற அந்த இடப்பகிர்வை அவன் பெற முடியாது. குடும்ப அட்டைக்கு 5 கிலோ அரிசி, ஆனால் குடும்ப அட்டை இருந்தால் தான் வாங்க முடியும். அவனுக்கு குடி சான்றிதழே இல்லாத போது எப்படி போய் அவன் அந்த உரிமையை பெற முடியும்? அப்ப எவ்வளவு தூரம் நம்மளை நசுக்கி ஒடுக்கி அடக்கி வச்சிருக்கான்னு பாத்துக்க. அவன் இருக்கிற வரை இந்த மாதிரி காடுகளை வேட்டையாட முடியாது. இந்த பழங்குடி மக்கள் தான் அதிகமாக குற்ற செயல்களுக்கு பலியாகிறவர்கள். எப்படி? எவன் தாலி எடுத்தாலும் இவன் தான் திருநான், எவன் சாராயம் காய்ச்சலும் இவன் தான் சாராயம் காய்ச்சனான், எவன் நகையை திருநாளும் எவன் வீட்டுல பணங்கள்லாம் போனோம் இவன் தான். ஏன்னா இவனுக்கு அதிகாரம் இல்லை, அரசியல் வலிமை இல்லை, கேட்க ஒருவனும் இல்லை, தூக்கி உள்ள போட்டுவான். இந்த வர்ணிக்கிறான் பாரு, இதுதான் இதுக்கு ஒரே விடிவு, ஒரே முடிவுதான், நமது அரசு நமது அதிகாரத்தை நிறுவுவதுதான், வேற வழியே கிடையாது. போங்க. இந்த பூமி நம்முடையது இல்ல. இப்ப இதை காட்டை ஆக்கிரமிச்சு அங்க போய் இருக்கிற எல்லாம் இந்த மாதிரி உயர்ந்த ரெசார்ட்டுகள் விடுதிகளை கட்டி தங்க ஆரம்பிச்சோடனே அவன் வீட்டுக்குள்ள நீ போக அவன் காட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்துட்டான். உன் வீட்டை நோக்கி வந்துட்டான். யானை புலி சிங்கம் கரடிலாம் தெருவுக்குள்ள புலி வந்துருச்சு, தெருவுக்குள்ள கரடி வந்துருச்சு, தெருவுக்குள்ள இருந்துச்சு. நீ அவன் தெருவுக்கு போனா அவன் உன் தெருவுக்கு போன வந்துட்டான். நீ அவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சா அவன் உன் வீட்டுக்குள்ள தண்ணி உணவை தேடி வந்துட்டான். அதான் இங்க. அப்ப வறண்டு போயிருது. இப்ப பாரு, தண்ணி நீர் வறண்டுது. கொஞ்சம் இருங்க. அதுல என்ன வருதுன்னா, மலைகள் இருந்துதான் நமக்கு அருவி வந்தது, ஆறு நீரெல்லாம் வந்தது. ஆனால் இப்ப என்ன ஆயிடுச்சு, அதெல்லாம் அழிச்ச பிறகு, காடையெல்லாம் அழிச்ச பிறகு, காடு மலையெல்லாம் வறண்ட பிறகு அங்கு வாழ்கிற யானை புலி சிங்கம் கரடி மான் மைனாக்கெல்லாம் மயிலுக்கெல்லாம் நீர் இல்லை. இப்ப இந்த அரசு பெரிய அரசு இல்ல, இது என்ன செய்யுது, போய் மலை அடிவாரத்தில் தொட்டியை கட்டி தண்ணி ஊத்துது. எப்படிப்பட்ட வளர்ச்சி, எப்படிப்பட்ட மாறுதல் பாரு. எங்கிருந்து வந்ததோ எப்படி இருக்கு. என்னோட நெல்லையெல்லாம் அறுத்துக்கிட்டு போயிட்டு எனக்கு அரைமரக்கா கடன் கொடுத்த மாதிரி அவன் இருந்தா நமக்கு எல்லாமே வந்தது. மலைதான் நீர் கோபுரமே. அந்த மலைகளை நம்ம அழித்து விட்டு இந்தபடி தண்ணி ஊற்றி வச்சுட்டு போறான். போவான் பாரு, என்ன நடக்கும் பாரு. இப்ப யானை குடிக்கும். தண்ணி ஊற்றி வச்சுட்டு போன பிறகு யானை இந்த தொட்டியில தண்ணியை குடிச்சிருது. குடிக்கணும் எப்படி? அது குடிக்குது, கொஞ்சம் ஆழம் போயிட்டா கூட தும்பிக்கி இருக்கு, கை வீட்டில் விட்டு குடிச்சிருது. என்னன்னா, இந்த மலை
எல்லாம் தண்ணிக்கு எப்படி அலைதிருப்பார். இப்ப யானை குடிக்கிறத நீ பாக்குற, ஏன்னா அதுக்கு தண்ணி துதிக்க இருக்கு, நீளமா இருக்கு. தண்ணி உள்ள தொட்டிக்குள்ள போன பிறகு இந்த பரிதாபத்தை ஒரு தடவை நீ பாரு. இப்ப தண்ணி உள்ள போயிருச்சா, இப்ப இவர் குடிச்சிட்டு போயிருவாரு. இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு தடவை பாரு. இவர் அப்படியே அந்த தண்ணியை சுத்தி சுத்தி வருவாப்ல. எவ்வளவு எவ்வளவு வழியை தருது பாரு. இவர் யானை செத்துட்டாரு, அவரால் வாழ முடியல. காட்டுக்குள்ள யானை செத்துட்டாரு, கடலுக்குள்ள இவர் தான் பெரிய ஆளு, திமிங்கலம் இவரு பெரிய சண்டீர் இவர் தான், இவரால வாழ முடியல, இவரும் வந்து செத்துட்டாப்ல. இப்ப கடல்ல பெரிய ஆளு திமிங்கலம் வாழ முடியல, காட்டுக்குள்ள பெரிய ஆளு யானை அவர் வாழ முடியல. காட்டுக்குள் யானையும் கடலுக்குள் திமிங்கலமும் வாழ முடியாத போது நாட்டுக்குள் மட்டும் மானுடா நீ எப்படி வாழ்வாய் என்ற கேள்வியை நீ எழுப்பாகணும். இப்போ உன் இனத்தின் தொன்மத்தை நீ அறியணும்னா, நம்ம முன்னோர்கள் சொல்லிக்காம பாரு, இவன் பூரா வந்து மருத்துவன். உன் இனத்தின் தொன்மத்தை நீ அறியணும்னா, இன்னும் மலைகளில் எண்ணற்ற மூலிகைகள் நிறைந்து வளர்ந்து இருக்கிறது. நீ போய் தேடு. எந்த மூலிகை சாப்பிட்டால் என்ன நோய் குணமாகும்? டெங்கா நிலவேம்பு, கொரோனாவா கபசுர குடிநீர், மஞ்சக்கா மலையா கீழா நெல்லி, அப்படி கண்டு உணர்ந்திருக்கான் பாரு. அகத்திக்கிறையா அகத்துக்கு நல்லது, சீரகமா அகத்தை சீர் செய்யும் சீரகம், முருங்கைக்கிறையா இரும்பு சத்து அதிகம், பொன்னாங்கண்ணியா கண்ணுக்கு நல்லது. எல்லாத்தையும் கண்டு உணர்ந்து பகுத்து வகுத்து உன் முன்னவன் வச்சுட்டு போயிருக்கான். அதை நீ தேடி எந்த செடியை தின்றால் என்ன நோய் குணமாகும் என்று ஆராய தொடங்கினால் உன்னுடைய இனத்தின் தொன்மத்தை நீ அறிய முடியும்டாங்கிறான். அது எவ்வளவு மூத்த இனம் என்பதை நீ கண்டு உணர்வாய்ங்கிறான். அவ்வளவு மூலிகையும் தந்தது அவதான், அந்த மலைதான். அதுல இன்னைக்கு என்ன பண்றான்? இந்த இயற்கை மூலிகை மருத்துவம் இருக்கிற வரை செயற்கை மருத்துவத்துக்கு நீ அலோபதி மருத்துவத்துக்கு வரமாட்டாயின்னு பார்த்தினிய செடியை உள்ள விட்டு மொத்த மூலிகையும் மறைச்சிட்டான். இப்ப மலை எங்கும் பார்த்தினிய செடிதான். உன்னுடைய மூலிகைகளை நீ கண்டு தேடி பிடிக்கவே முடியாது, அப்படி மறைச்சு விட்டான், முடிச்சு விட்டான். இருப்பா, வழக்கு என் மேலதானே, மேலே என்ன சொல்ல வருது? இந்த பூமி வந்து ஒண்ணுது இல்ல, உனக்கானதுல உனக்கு மட்டுமானது இல்ல. இது பல கோடிக்கணக்கான உயிர்களின் உடைமை, பல கோடிக்கணக்கான உயிர்களின் உடைமை இந்த பூமி. போங்க. அது என்னன்னா இருக்குமா அங்க கோயில் என்னங்க இப்ப நீ என்ன பண்றேன்னா, சாமியா நீ சிலையை வணங்குற, ஆழ்ந்து பாரு. அந்த சிலையை தந்ததே இந்த மலை தான்.
இப்ப யாரை நீ வணங்கணும்னு ஆழ்ந்து பார்த்துக்க. நீ கோயில்களை வச்சு வணங்குறியே சாமி, பாரு பாரு. அந்த சாமி சிலையை தந்தது அந்த மலைதான். கோயில் நீ கோட்டை கட்டி ஆண்டவன் நினைக்கிற, கோட்டையே அவதான், கோட்டையே அவளாலதான், கோட்டையே அவதான். நீ கோயில், நீ வழிபடுகிற இந்த கோயிலுக்கு காணிக்கை செலுத்தின கொடையை கொடுத்தங்கிற, கோயிலே அவ கொடுத்த கொடைதான் என்பதை நீ மறந்துடக்கூடாது. அப்படின்னா நீ யாரை வணங்கணும்னு பாத்துக்க. பாரு கோட்டை, உன் பாட்டன் செஞ்சி கோட்டையை பாரு, அவ கொடுத்ததுதான். நீ வணங்கணும்னா அப்ப யாரை வணங்கணும்ங்கிறது நீ புரிஞ்சுக்கணும். இந்த பூமி நமக்கானது மட்டுமல்ல, மானுடனுக்கான மட்டுமல்ல, பல கோடிக்கணக்கான உயிர்களின் உடைமை. இந்த எந்த உயிரினத்தாலும் இந்த பூமிக்கு அழிவில்லை. இந்த மலைக்கோ காடுகளுக்கோ நீருக்கோ அழிவில்லை. ஆனால் கடைசியாக பரிணாமத்தில் வந்த மனித சமூக விலங்கான இந்த மானுட பதர்களால தான் இந்த இயற்கைக்கு பேரழிவு வருகிறது, பேரழிவு வருகிறது. இது மலை என்று நீ நினைக்காத. இது மலை அல்ல, இது மலை அல்ல, இது மலை அல்ல. உன் பூமி தாயின் முளை, அதை பாதுகாக்க உழை. அது இல்லை என்றால் ஏது நமக்கு மழை? நன்றி, வணக்கம்.